வச்ச சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லாம் நானே முத்தின பதிச்சேனையா ஆத்துக்குள்ளே 5 வண்டி ராசா அதுல 2 கூட்டு வண்டி உள்ளிருந்து நானு நீட்டினேனே கை மருந்த வண்டி அலங்காரம்மா கண்ணு வளர்த்து மாடு சிங்காரம்மா சிங்காரத்தை நம்பி எல்லாம் நானு வந்தனையா இந்த கிராமத்துக்கு. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒன்னும் சாத்தத்திலே காணுமே. நெஞ்சுக்குள்ள குடியிருக்க நமசன எல்லாருக்கும் வணக்கம் வைக்க வந்தேனுங்க. நான் உன் விவசாயி மஞ்சு தாங்க. நல்ல ஒரு தடவை கைதட்டுங்க பாப்போம். எல்லாம் பனி அடிக்குது பாலா பொண்ணா 6 மணிக்கு வாரம் போட்டு 8 மணிக்கு வந்துட்டு இப்ப கையை தட்டு காலத்தட்டு அப்படின்னு எது கை தட்டு சொல்றது அப்படின்னா, கை தட்டுனா குளிராது. நம்பர் 1. கை தட்டுனா பக்கத்துல தூங்கிட்டு இருந்தா கூட டப்புன்னு முழிச்சுக்குவேன். நம்பர் 2, கை தட்டுறதுக்கு முடையா இருந்தா முன்னால் இருக்கிற முதுகு கூட தட்டுங்க. தட்டும் போது உங்க மாமியாளான்னு வாத்துக்குங்க. இந்த கருவாயின்னு சொல்லி இவன் பேச்சு கேட்டு நாம தட்டி கடைசியில் வீட்டுல போய் ஏழை அவன் பேச்சு கட்டு நீ என்னை தட்டினால நந்தாய சேவக்கட்டையில் ஓட்டுறாம. ரொம்ப அற்புதமாக தொட்டிப்பாளையம் இளம் புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய 25ஆவது பொங்கல் விழா. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது காதல கேட்கறதுக்கு. 25 வருஷம், 1/4 நூற்றாண்டு வெள்ளி விழா. அதுவும் அதுக்கெல்லாம் இப்படித்தான் அலப்பறை கொடுக்கறது. நல்லா விசில் அடிச்சு ஒரு சந்தோஷமா ஒரு தட்டமாடு. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த ஊர்ல பணக்காரன்னு இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு காட்டல. இந்த ஊர்ல இந்த ஜாதிக்காரங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு காட்டல. இந்த ஊர்ல இத்தனை தோட்டம் தர வச்சிருக்கிறவங்க காட்டல. இந்த ஊர்ல இவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்கிறாங்கன்னு காட்டல. ஆனால் தொட்டிபாளையத்தில் பண்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழாவானது உங்களுக்கு காட்டும். பண்ட பாய்க்குமா பாக்கியசாலிக்கு, பொண்டு பாய்க்குமா புண்ணியசாலிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 50,000 போட்டு மாடு வாங்கினாலும் கறக்கிறவனுக்கு தான் கறக்க புளி பிடி சந்தையில் குடிச்சாந்தா. 5 லட்சம் போட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாலும் பொண்டாட்டி பொழைக்கிறவங்கிட்ட தான் பொழைப்பா. அந்த மாதிரி உங்க முன்னோர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மேடையில அமர்ந்திருந்து நல்ல வழிகாட்டுதலினாலே இன்று இளைய சிங்கங்கள் எல்லாம் இளம் புயல் நற்பணி மன்றத்தை அடுத்த தலைமுறைக்கு 50வது ஆண்டு விழாவாகவும் 75வது ஆண்டு விழாவாகவும் 100ஆண்டு விழாவாகவும் நீங்கள் கொண்டாடுவீர்கள். நீங்க 100ஆண்டு விழா கொண்டாடும் போது அப்பவும் நான் தான் வந்து பேசுவேன். எல்லாருக்கும் வணக்கமுங்க, 25வது வருஷத்துல வந்து பேசுறேனுங்க, இப்ப 100வது வருஷமுங்க அப்படின்னு அப்போ நான் தான் வந்து பேசுவேன். ஒரு சந்தோஷம் பாருங்களேன். ஊர் கூடி தேர் எழுப்போம், ஒன்றாக நாம் இருப்போம், பார்வோற்றும் வகை நம் பாரதத்தை பறைசாற்றிடுவோம் நம் பாரதி. ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டியும் 25 வருஷம் சேர்ந்து பொழைக்கிறதுல இந்த காலத்துல 25 வருஷம் ஒரே பொண்டாட்டிட்டு பொழைக்க முடியுதா? அவளும் வாய் அடங்குறது இல்லை, நாமளும் கால் அடங்குறது இல்லை. ஆனா 25 வருஷம் இந்த வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு இந்த இளம்புயல் நற்பணி மன்றம் வந்திருக்குது அப்படின்னா உங்களிடத்திலே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நான் பார்க்கிறேன். இதை அப்படியே வளர்த்தி கொள்ளுங்கள். முதல்ல மனுஷனா பிறந்தா என்ன இருக்கணும்னா, காசு வேணுமா? என்ன இருக்கணும்? படிப்பா, உழைப்பா, பொறுமையா? என்ன இருக்கணும் தெரியுமா? நன்றி இருக்கணும். முதல்ல வள்ளுவர் சொன்னார், என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்குன்னா. அவன் செஞ்சதை கூட நினைக்க திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன்பெறுவார். உனக்கு இம்மா தூண்டு பண்ணி இருந்தாலே அதை பெருசா நினைச்சீங்கன்னா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். நன்றி வேணும் முதல்ல மனுஷனுக்கு. ஒரு 10 நாள் இருக்கு பெருமாநல்லூர் பஸ்ஸுக்கு சேலத்துக்கு போட்டு போறதுக்கு பஸ்ல போனேன். தட்டாங்குட்ட தாண்டினே என்ற முன்னால போன புருஷன் பொண்டாட்டி நாய் குறுக்கு வந்து பொத்துன்னு கீழ் உளுந்து அந்த அம்மாளுக்கு மூஞ்சி முகரையெல்லாம் அடி. அந்த ஆள் மண்ணு மூட்டாட்டு எந்திரிச்சுக்கு வந்துட்டு மூச்செல்லாம் இழுத்துட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே எங்க போனாலும் இப்படி ஒரு பொண்ணாட போத்துவாங்க. நான் வண்டி போட்டியில் 2-3 வச்சிருப்பேன் குளிர் போத்திக்கிறதுக்கு. அதை கொண்டு தொடச்சுட்டு இப்படி மேடையில் வாட்டர் கேன் வச்சிருப்பாங்க, யாட்டை போட்டு போயிடுவேன் நம்மளுக்கு சமயத்துக்கு உதவான்னு சொல்லி அதை போட்டு மூஞ்சி கழுவி விட்டு வண்டியில டிஞ்சர் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஏன்னா பொத்து நாம எப்ப வேணா கீழே விழுகலாம்.
எவனை கேட்கறதுன்னு அதையெல்லாம் போட்டு தொடச்சுட்டங்க. அந்த ஆளு நாசமா போனவை குத்துக்கல்லாட்டு குத்துற ஒரு வார்த்தை பேசலங்க. ஆனா என்னை பெத்த ஆத்தா, அந்த கண்ணாத்தா கண்ணபுரத்தாலே வந்த மாதிரி அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு, ஐயா நீங்க 6 பெத்த பிள்ளையோ, நீங்க மட்டும் வரலன்னு சொன்னா ரோட்ல இத்தனை பேர் போனாங்க வந்தாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என்னை எடுத்து உட்கார வச்சு தொடச்சுட்டு தண்ணி கொடுத்தீங்க சாமி, உங்க குடும்பம் நல்லா வாழணும். அதோடு சொல்லி தொலைச்சிருந்தால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னவர், இந்த நன்றிக்காக நீங்க என்னைக்கு இப்படி ஒரு வண்டியில் போய் நாய் குறுக்கு வந்து கீழ் விழுந்தா நான் வந்து உங்களை காப்பாற்றணும். நான் எந்த நாய்க்கு போய் ஏத்துறது, பின்னால எந்த நாய் ஏத்துறது? நான் கல்யாணம் பண்ண கதை கேட்டாவே சிரிப்பீங்க. எங்க வேற பையனுக்கு எனக்கு முன்னால கல்யாணம் ஆகி போச்சு. அப்புறம் அவனுக்கு முந்தின வைகாசியில் ஆச்சு. எங்க சின்னம்மா பையன் எனக்கு முன்னால எனக்கு அடுத்த வைகாசியில் ஆச்சு. அவன் மாசிலே கட்டிக்கிட்டான். அவன் கட்டுனாய் கம்முன்னு போயிருந்தான்னு எனக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. புருஷன் பொண்டாட்டி சோடியா போவையில அவன் பொண்டாட்டி அவன் வவுத்துப்படியா இறுக்கி பிடிச்சிட்டே போவான். எப்படித்தான் இருக்கு எரிச்சல் வவுத்துக்கு. நாம 25 வருஷம் முழுக்கிட்டு தாண்டுவனாட்டு சுத்துறோம். அவன் 22 வருத்த வைக்க, அவ 19 வருத்த குமரி. அவ புறத்துக்கே வண்டியில புருஷன் வவுத்து அமுத்தி பிடிச்சிட்டு போனா மனுஷனுக்கு ஆசை வருமா வராதா? அதை பார்த்து தாங்க நான் புதகுழியில போய் விழுந்தேன். நம்மளுக்கும் பொண்டாட்டி வருவா, பின்னால உட்காருவா, இடுப்ப புடிப்பா, பிரேக் போட்டா மேல வந்து மோதுவா. இந்த ஆசையில தான் கல்யாணம் முடிச்சேன். சண்டாளமாவ ஒரு நாள் கூட இந்த இடுப்பு தொடலையா, கம்பியிலே தான் முடிப்பா. அப்படி பிரேக் போட்டா மேல வந்து மோதுவான்னு ஸ்பீட் பிரேக்ல டவக்குன்னு ஓடுவேன். இப்படி போவா விலகிட்டு. இவன் கூடையும் நானும் 12 வருஷமா கொடுத்துறேன் நடத்துறேன். நீ என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வாச்சது அவ்வளவுதான். சில பேரு நம்பணும். முதல்ல யாரை நம்பணும்? புருஷன் பொண்டாட்டி நம்பணும், பொண்டாட்டி புருஷன் நம்பணும். இன்னைக்கு இருக்குதா? புதுசா கல்யாணமான ஐயா சின்னஞ்சிறுசுக்க வெளியே போலான்னு பயணம் வைக்குது. அம்மாக்காரி கூப்பிட்டு, அட தம்பி, அடைய முடிவாளை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சேவூர்ல போய் ஒரு சினிமாவுக்குமே பார்த்துட்டு புரோட்டா கரெக்டா பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா அப்படின்னு அம்மாக்காரி சொன்னான். அண்ணா வரைக்கும் அங்கேயே சுத்திட்டு இருந்த அந்த மருமக புள்ள மாமியாலும் புருஷனும் பேசுறாங்கன்னு சொன்னு சேவக்கடை எடுத்துட்டு படி கூட்டுறாப்புல வாரது. அப்பதான் வந்து போய் மொல்லா செவுத்த துடைக்கிறது, அப்பதான் இந்த டிவி கழுவுறது மாதிரி இருந்திருக்கிறான். இவன் சொன்னது அந்த அவகாதில் உளுந்தும் தொலைல, அதோட விட்டு தொலைலாம்ல. புருஷன் பொண்டாட்டி வண்டி எடுத்துட்டு கிளம்போம். ஹெல்மெட்டை கையில கொடுத்துட்டேன். போலீஸ் வந்தா மாட்டி விட்டுரு அப்படின்னு சரின்ட்டு வண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்குது. போன முன்னால மொல்ல பொண்டாட்டிக்காரி, ஏன்னா எப்பவுமே கல்யாணம் முடிச்ச புதுசுல புருஷன் பொண்டாட்டி வந்து வவுத்த பொட்டவனுக்கு 1000 வாட்ஸ் பழுப்பு சவுக்கு நெறியுமே, பின்னால கொஞ்சம் இடுப்பு பிடிக்க இருக்கிற. ஏன் மாமா, ஏன் பிள்ளையா இல்ல என் அம்மா என்னமும் கூட சொல்லிச்சுலோ, இது என்ன சொல்லிச்சுன்னா இவன் என்ன இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு புரோட்டா வாங்கி கொடுக்க சொல்லிச்சு பிள்ளைன்னு இவன் கேட்டா அவ பதில் சொன்ன. நம்பணுமா நம்பப்படாதோ? ஒரு 4-8 வண்டி போச்சு. வண்டி போனதுக்கு அப்புறம் இவன் என்ன இருக்கிறா, இந்தோ இந்தோ அடி என்ன முனகிட்ட வேற சொல்லு இல்லை எங்க அம்மா என்னமோ சொன்ன மாதிரி இருந்து என்ன சொல்லிச்சு, குசு குசுன்னு காதில் ஓதிச்சு. என்னென்ன அடி சாமியான சத்தியமா கோயிலுக்கு போயிட்டு புரோட்டா வாங்கி கொடுக்க சொல்லிச்சுன்னு சொல்லிக்கிறேன். கணக்கா போலீஸ்கார் நின்று இருக்கிறாங்க. ஹெல்மெட்டை மாட்டினாலா அவ திருப்பூர்காரி எழுப்பட்ட திருமட்டை மாட்டிட்டான். ஹெல்மெட்டை திருப்பி மாட்டணும். வண்டி போய் நேரம் மரத்தில் அடிச்சு இவன் கீழே கிடக்குற, இவன் மேல வண்டி கிடக்குது, வண்டி மேல அந்த ரோடு ரோலர் கிடக்குது. இவன் மொல்ல எந்திரிச்சு இப்ப பொண்டாட்டி வருவா, கை காலத்தை ரத்தத்தை தொடச்சுடுவா அப்படின்னு பழைய எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் முந்தானை கழிச்சு காட்டி போடுவான். இவன் கிடக்குறான் அனுமாராட்டம். அவகிட்ட வந்து மரியாதையே சொல்லுங்க, அம்மாக்காரி என்னடா சொன்னனுப்பு அப்படின்னு. அவன் சாவ கிடந்தா கூட விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் இடையான அந்த அன்பும் தாம்பத்தியமும் குறைபோது உருவாகும். வண்டி உருண்டோட சாணி தேவை என்றும் வாழ்க்கை அது போல வாழவே 2 அன்புள்ளம் தேவை. நீ சம்பாரிச்சு வச்ச சொத்தை 6 வெளியே கேட்க போறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு போனா எனக்கு எத்தனை கோடி சம்பாரிச்சிங்க உனாலும் கேட்பானா? கேட்க மாட்டேன். எனக்கு எத்தனை காலேஜ் கட்டி வச்சிங்க உனாலும் கேட்பானா? கேட்க மாட்டேன். ஏனுங்க உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க உனாலும் கேட்பானா? கேட்க மாட்டேன். என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு எத்தனைங்க குழந்தைங்கன்னு கேட்பாங்க. நாம மடியேந்தி கையேந்து நிக்கிறது இந்த மழலை செல்வத்துக்கு தான். அதனாலதான் கடவுள் இவர்களை குழந்தைகளாக படைக்கிறார். செல்வம்னு சொல்றோம். ஆனா இதுகெல்லாம் லேசுப்பட்ட எங்க ஊர் பிள்ளைகளை அருமையான பிள்ளைங்க. எங்க ஊர் பிள்ளைகளை எமன பலகாரம் பண்ணி போயிடுவானுவோம்.
ஒரு வார்த்தை திருப்பி கேட்டா திருப்பி 100 வார்த்தை பேசுறேன். இந்த கொரோனா டைம்ல பள்ளிக்கூடம் எல்லாம் ஜாத்தி போட்டாங்க. வாத்தியார் பள்ளிக்கூடம் திறக்கிற அன்னைக்கு பூரா பூங்கத்தோட நிக்க சொல்லிட்டார் கவர்மெண்ட்ல. வாத்தி பூரா பூங்கத்தோட நிக்கிறாங்க. இவன் 4 பேர் போறவன் சொல்றேன், நான் என் பையனை பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போயிருக்கிறேன் காமராஜுக்கு நம்பியூர்ல. ஏன்டா கொரோனாவில் எவனும் சாகுறேன், இந்த வாத்தியாரெல்லாம் சாவலியோடா இவன். அவன் சொல்றேன், இவன் சாவல எப்படி இருந்தாலும் ஹெட் மாஸ்டர் போயிருப்பேன், வயசான ஆளுடா. இன்னொரு ஆள் சொல்றேன், இவனை மாதிரியே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருந்தாங்க, அவன் இல்லையாவே. அந்த ஆள் என்ன சிங்கமா புலியா? பசங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். பள்ளிக்கூடம் லீவுனாவே அது இந்த மழையில பள்ளிக்கூடம் லீவ் விடுறாங்க. என்னைக்குமே செய்தி பார்க்காத என் பையன் காத்தால 6 மணி ஆனா சன் நியூஸ், ஜாஜ் நியூஸ், ஜயா நியூஸ், புதிய தலைமுறை எல்லாத்தையும் பாக்குறேன். கடலூர்ல லீவ் விடுறாங்க, விருதுநகர்ல லீவ் விடுறாங்க, திருநெல்வேலி லீவ் விடுறாங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. நம்ம கலெக்டர் தூங்கிட்டான் இருக்குதுப்பா அப்படிங்கிற இவனுக்கு ஒரு சந்தோஷம். பள்ளிக்கூடம் லீவ் விட்டா. அது இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு. கொரோனா நம்ம வீட்டு பக்கம் வேணாலும் வரானா, இல்ல கடனை கேட்டதான் 5-10 தரானா, எவனும் வரல. எங்க சித்தப்போற ஆள் நல்ல பெரிய கோடீஸ்வரன் திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சிருந்தார். எல்லாம் கம்பெனி தான் லீவ் விட்டால, மதுரக்காரன் கூட ஊருக்கு போயிட்டாங்க. இவரு தோட்டம் வந்துட்டார். அவருக்கு நல்ல மொரட்டு சொத்து குப்பி வளத்துல 136 வீடு இருக்கிற மொத்தம். இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராதுன்னு சொன்னாங்கல்ல. இவன் என்ன பண்ணுவேன், காத்தால எந்திரிச்சு ஒரு 2 தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1 கிலோ பொடி போட்டு ஒரு 43 வீட்டுக்கு மட்டும் கொண்டு தலைவாசல ஒரு வெடி ஊற்றி வச்சுட்டு வந்துருவேன். நான் கேட்டேன், 136 வீடு இருக்கிறாங்களே சித்தப்பா, நீ ஒரு 43 வீட்டுக்கு மட்டும் கொடுக்குறது நியாயமான்னு கேட்டேன். மரியாதையா வாய் மூடிட்டு போட. அந்த 43 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறானு செத்துக்கிட்டு தொலைச்சிட்டானுங்கன்னா நான் எப்படா காசை வசூல் பண்றது அப்படின்னு. இந்த 43 வீடும் பொழைச்சுக்குச்சு. இந்த ஆள் போயிட்டேன். நல்லா பாருங்களேன், கொரோனாவில் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன், இந்த ஊசி பாசி வித்துக்கிட்டு இருந்தவன், பஸ் ஸ்டாண்ட்ல வீடு இல்லாத படுத்து உணவுனால கொரோனால செத்தானா? நல்ல ஏசி ரூம்ல ஹாயா படுத்து உணவும் போற கதவை சாச்சி வச்ச போற பொட்டு பொட்டுன்னு போனேன். கொரோனா என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுன்னா, பழைய பண்பாட்டை கொண்டாந்தது. இன்னைக்கு கவனமோட இடத்துல கடன் ஆகிறாங்கிறீங்க. இந்த கல்யாணத்துல தான் கடன் ஆகிறா, வேற எதுலையும் ஆகிறது இல்லை. இல்ல பெருமை பீத்த கலையமா குடிக்கிறது ஓட்ட கலைமான்னு. இந்த உள்ளூர் மண்டபத்துல கண்ணாலம் முடிஞ்சா கல்யாணம் தாலி கட்ட மாட்டானா, ஐயர் மந்திரம் சொல்ல மாட்டானா? அல்ல முன்னெல்லாம் அரும்காரரை வச்சு கல்யாணம் முப்பாங்க. இப்ப பூரா ஐயமார்களை கொண்டாந்து விட்டாங்க. இப்படித்தான் நம்பியூர்ல வெங்கடேஸ்வர மண்டபத்துல ஐயருக்கு அவசரம், ஒரே நாள்ல 2 கல்யாணம் பேசி போட்டாரு. ஏசி மண்டபம் நிறையா அந்த தீய போட்டு அரட்டப்பா நெய்ய ஊத்தி அடுத்த கல்யாணத்துக்கு போகணும். அவன் தாலி கட்டுறக்கு நான் எப்படி ஒரு பக்கம் ப்ரோக்ராம் முடிச்சு இங்க வர்றேன். பெரிய மாமன் கார் ஓட்டிட்டு வந்த வேகத்தை பார்த்தா எனக்கு வீட்லயும் உசுறு இல்லை. அத்தனை வேகம், இதே வேகம் அவனுக்கு. அடுத்த கல்யாணத்துக்கு போக நாங்க 10,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். பூரா புகை களை போட்டு சுக்கலாம் சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி கட்டுங்க. அது புகை குப்பு குப்பு எரியுது. கொண்டாத்தா கோயில கொண்ட மாரி எறிகிறாப்புல, கருவலூர் மாரியாத்தா கோயில் எறிகிறாப்புல. இவங்க அண்ணன் கறிக்கிட்டு பொண்ணு கழுத்துல கட்டுறதுக்கு பதிலா இந்த 3 முடிச்சு போற பொறுத்துக்கே நின்னவர் பொண்ணு சின்னமா அவன் கழுத்துல போய் கட்டி போட்டேன். ஊரெல்லாம் பேசுறாங்க, அடே பொண்டாட்டி கடிச்சா மாமியால கட்டி போட்டேடா, நியாயமாடாதுன்னு. அவன் சொல்றேன், பொண்டாட்டிக்கு மாமியாலே நல்லா தான் இருக்குது. அந்த அம்மாக்கு 2 பிள்ளை இருக்குதுடா, இருந்த என்ன பிரசவ செலவு மிச்சம் தானே. அல்ல அந்த அம்மனால தாலி கழட்டி கொடுக்கல. அந்த அம்மா என்னங்குது, கட்டுனதுல அவங்க படம் தெய்வ குத்தம் ஆயிருமுன்னா உருஷம் புண்ணாலே ஒண்ணு போட்டு கட்டிக்கு அவுத்து போடுறீங்கன்னா அதுக்கப்புறம். ஏன்னா கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது ஒரு காலத்தில். இன்று திருமணம் என்பது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. காசு பணம் இருக்குதா? எல்லாம் ஊருக்கு தொட்டி வேளத்திலே ஒரு 35-40 வருஷம் இருக்கிறத கேள்விப்பட்டேன். இவளுக்கு என்ன ஒரு ஆசை, எப்படியோ சாவர பிள்ளைனாரு உள்ளே கட்டிட மாட்டோமா? அது நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஒரு 28 வயசுல 28 வேண்டாம், ஒரு 24 வயசுல பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு எப்படா இருக்கணும்னா, பொண்ணு சும்மா அழகா இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும். அப்ப சொரிசரங்க இருக்கிறவளத்தவனு பிடிச்சி கட்டி வைக்கணும். ஒரு 28 வயசுல பொண்ணு எப்படா இருக்கணும், பொண்ணு அழகா இல்லாட்டியும் பரவாயில்ல, மானுடம்பா இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிச்சு பிள்ளையா இருந்தா ஓகே. ஒரு 32 வயசுல பொண்ணு எப்படா இருக்கணும், அவ வடிகாட்டியும் தொலையுது, கருப்பா இருந்தாலும் தொலையுது, சிக்கனா போகுது. ஒரு 40 வயசுல பொண்ணு எப்படா இருக்கணும், பொண்ணுன்னு இருந்தா போகுது, அவன் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன் 40 வயசு வரைக்கும் திருமணங்கள் தள்ளி போகுதுன்னா, பணம் பேசுது. பணத்துக்கு தானே கல்யாணம். இப்போ பொருத்தம் பாக்குறாங்களே, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பாக்குறாங்க, அது தப்பு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பார்க்க கூடாது, சொத்துக்கு பார்க்கணும். இப்ப சம்மதி வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, இப்ப நானும் பெரிய மாமனும் இருக்கிறோம், அவருக்கு ஒரு பையன் இருக்கிறா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா,
எங்க 2 பேர்த்துக்கு பொருத்தமாய் போச்சு. முதல் போய் அவனாசி செங்கோடன் கிட்ட சோசி பார்க்குறோம். அவர் பார்த்துட்டு என்னங்கிறாருன்னா ஒரு 7 பொருத்தம் இருக்குதுங்க, ஆகுமனா பாருங்கிறாரு. உடனே நான் சொல்றேன், மாமா இவர் என்ன சோசிக்கார் 7 தான் இருக்குதுங்கிறாரு. வாமாமா அந்தியூர் போலாம், அங்க நல்ல சோசிக்கார் இருக்கிறாங்க, அங்க போலாம். ஏன் எனக்கு விடுறக்கு மனசு இல்லை? பூமி 30 ஏக்கரம் தாள் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். கண்டவங்க வந்து திங்கிறது என் புள்ள திங்கிட்டு நேரம் இங்கிருந்து இந்த ஆளை கூட்டிட்டு அந்தியூர் போறேன். அவர் என்னங்கிறாரு, ஒரு 6 பொருத்தம் இருக்குதுமா, ஆகுமனா பாருங்கிறாரு. உடனே இவரு, மாப்பிள்ளை என்ன 6 தான் இருக்குதுங்கிறாங்க, நாம ஜோசியம் பாக்காட்டி போச்சது, போய் குலதெய்வம் கோயில பூவா கேட்டு பார்ப்போம். நேரா கர்ணேத்தா கோயில பூவாக்கு கேட்க போறோம். அங்க போய் பூவாக்கு ஆகல. உடனே சொல்றாங்க, சரி பூவாக்கு ஆகாட்டி என்ன, பொங்க வச்சு பார்ப்போம். பொங்க வடக்குருந்தா பிள்ளை கட்டிக்குவோம், பொங்க தக்குழுந்தா வேண்டாம். ஏன்னா எனக்கும் அவருக்குமான பொருத்தம் இருக்கும் பொழுது மற்ற பொருத்தம் எல்லாம் அடிபட்டு போகுது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. அல்ல சாதகத்தை வாங்கணும்னா இந்த கட்டத்தை பார்க்கிற காலம் போய் எதிர்பார்ப்பு என்ன, 10 ஏக்கரா இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், மாமியா மாமனார் 6வது ஒருத்தர் தான் இருக்கணும். மாமியா இல்லாத இருந்தா முன்னுரிமை கொடுக்கப்படும். சொத்து கல்யாணம்னு அன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பேரு சக்கரை பழம்னு பேர் வயசானிகளுக்கு தெரியும். போய் கடல மாவு, ஒரு வாழைப்பழம், மொந்த வாழைப்பழம், அதுல நாட்டு பசுமை நெய் ஊத்துவாங்க. பருப்பு என்ன, கட்டப்பருப்பு, அவரப்பருப்பு வேக வச்சு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு ஆட்டி கட்டை மேல வேட்டி விரிச்சு போட்டு சோட்டு உருண்டை போட்டு வச்சிருப்பாங்க. மொத்த பருப்பு கட்டப்பருப்புன்னு வேறு. அதுதான் பச்சை புளி ரசம், மொடாவளை. அங்க போய் கொய்யோர வீட்டுல போய் மொடா வாங்கிட்டு வந்து அது ஒரு சீர் இருந்தது நம்மளுக்கு, மொடா சீர்னே வேறு. பங்காளி கொண்டாட்டிகள் எல்லாம் மொடா வாங்க போறது, சட்டி வேணும் வாங்குறது, கல்யாணத்துக்கு புது சட்டியில் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இப்ப பூரா A to Z கேட்டரிங். ஒரு இலையில் 42 வகை. அவனை எதையும் திங்க வெல்ல வேண்டாம், தொட்டு நக்குனானாவே பவர் நம்பிக்குது. அல்ல முன்னெல்லாம் பார்த்தா வரிசையா பங்காளி கொண்டாட்டி நிப்பாங்க. அங்க நின்னாங்களா மாமச்சன் கூட்டம் எல்லாம் என்னைய வரவேற்கிறதுக்கு. இப்ப பூரா இல்ல கேரளாக்காரியில் கூட நிறுத்திக்கிறேன். இல்ல ஒரே சைஸா இருக்குது குட்டிக்கு. அட என்னடா பங்காளி கொண்டாட்டி நிறுத்துவாங்க, நீங்க என்னடா இவ்வளவு கூட நிறுத்திக்கிறேன்? பங்காளி கொண்டாட்டியில அந்தஸ்து இல்லாத கரைன்னு இருக்கிறாளுவோ, இவளுக்கெல்லாம் ஒரே கலரா இருக்கிறாளுவோ, அதனாலதான் இவ்வளவு நிறுத்தி இருக்கிறவங்க. முன்ன சோறு போடுறது ஆம்பளைங்க, பங்காளி பசங்க, மாமச்சன் பசங்க சோறு போடுவாங்க. இப்ப பூரா வெள்ளச்சேலை கட்டி கல்யாணத்துல கொண்டாந்து, ஏட்டா என்ன வேணும், ஏட்டா இது இருக்கி, ஏட்டா அது இருக்கி. நான் ஒரு கல்யாணத்துக்கு பிடித்த கொங்குமகாலுக்கு சத்தியமங்கலம் போயிருந்தேன். வரும் இருக்கின்னு நான் கட்டித்தான் பிடிச்சி சொல்லுதாட்டுறதுன்னு கிட்ட போனேன். என் பொண்டாட்டி, வாடா மவனை, எங்க ஒப்ப மவனை, எங்க போறேன் இப்படி. ஏன்னா காலம் மாறுதுங்கிறாங்க. காலம் மாறல, மனுஷன்தான் மாறிட்டேன். அன்னைக்கு இருந்த மாதிரித்தான் இன்னைக்கு மண் இருக்குது, அன்னைக்கு இருந்த மாதிரித்தான் இன்னைக்கு மரம் இருக்குது, அன்னைக்கு இருந்த மாதிரித்தான் இன்னைக்கு அம்மா அதே அன்போட பாசத்தோட தான் இருக்கிறா. ஆனா நாம அத பணத்தின் மீது பற்று வச்சுட்டோம். பணத்தின் மீதுதான் பற்று என்பதால் பந்த பாசங்கள் ஏதடா, மந்தை கூட்டத்தில் வந்த ஆடுகள் சொந்த பந்தங்கள் ஏதடா. காசு சொந்த அண்ணன் தம்பிவே பணம் காசு இல்லைன்னா மதிக்கிறது இல்லைங்க இந்த காலத்துல. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லி கொடுக்கணும்? ஒழுக்கத்தை, நேர்மையை, கண்ணியத்தை, கட்டுப்பாட்டை, உறவை சொல்லி கொடுக்கணும். சொல்றமா? கால் மீ அங்கிள். வாட் இஸ் மீன் பை அங்கிள்? சித்தப்பனும் அங்கிள், மாமனும் அங்கிள், சின்னாயால ஆண்டி, அத்தக்காரியும் ஆண்டி. நடக்க மாட்டான் சித்தப்பிள்ளை கட்டு மாதிரி இவன் ஆண்டி பிள்ளை பங்காளி பிள்ளை கூட்டிட்டு போறேன். அப்போ நீங்க அதாவது எந்த மொழி வேணாலும் கத்துக்குங்க, நான் வேண்டான்னு சொல்லல. உலகத்தில் எந்த மொழியும் தாழ்மையான மொழி அல்ல. ஆனால் உலகம் தோன்றிய போதே தோன்றிய மொழியாக தமிழ் மொழி இருக்குது. அந்த மொழி மேல் கொஞ்சமாவது பற்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழை பேசுங்க. முதல் பிள்ளைகளுக்கு தமிழ்ல வாயில நுழைய மாதிரி பேரை வச்சு தொலைங்கய்யா. யாசியான்னு வச்சிருக்கிற ஒரு பிள்ளைக்கு பேரு. யாசியான என்ன அர்த்தம்? பிச்சைக்காரின்னு அர்த்தம். யாசியா, கோபியா, தனுஷ்கா, அனுஷ்கா, குசுக்கா இல்ல பேரு. பயலுக்கு பேரு பூரா சுரேஷ், ரமேஷ், தினேஷ். அப்பெல்லாம் சாமி பேர் வைப்பாங்க, குலதெய்வத்து பேரு. இல்லைன்னா கொப்பாரு பாட்டன் கூட்டு பேர் முத்துச்சாமி. கூப்பிடும்போது முத்துச்சாமி இங்க வாடா, முத்துச்சாமி இங்க போடான்னா அப்ப பாலகண்டா இது பண்ணி கூப்பிடுற மாதிரி. அப்போ இந்த பூச்சி வேற உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரே நண்டு. ஒரு பேப்பர் கீப்பர் கட்டப்படாது.
நைட்டியா? அது சரக்கடிக்கு போகும்போது தான் போடணும், இங்கெல்லாம் போடக்கூடாது. எங்க ஊர் பக்கமெல்லாம் ஆம்பளையில நைட்டி ஓட்டு வராங்க, உனக்கு தெரியுமா? நான் கேட்டேன் முந்தானத்து போட்டு வந்து, ஏன்டா சரி நைட்டி ஓட்டு வர அப்படின்னு. இல்லடா மாப்பிள்ள, வேட்டி கட்டிட்டு வந்து அங்கங்க அவுந்து விழுந்துருது, மானம் போயிருது, நைட்டி போட்டு வந்து அது பாட்டுக்கு அது கிடக்குது. முன்னால பாக்கெட் வச்சிருக்கிறேன், சைடிஷ் வாங்கி உள்ள வச்சுக்கலாம், முன்ன பிரில் வச்சிருக்கிறேன், வாந்தி வந்தா தொடச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எங்க போகும்போது நைட்டி போட்டு போறது, பால் ஊத்துற போது நைட்டி, அதான் அது வேணுமா? சொல்றேன். இல்ல இல்ல உடு கொடு கொடு ஒண்ணு உடு. அப்போ பிள்ளைகளிடத்துல, அடுத்த தலைமுறை இடத்துல நாம் என்ன சொல்லி கொடுக்கணும்? உறவின் மகத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் சித்தங்கொருநாள் நாம வெத்த பிள்ளைகிட்ட பேசுங்க. வெளிநாட்டுல அப்பன் இருக்கிற, கோடி கோடியா சொத்து சம்பாதிச்சு கொடுக்குற, ஒண்ணுமில்லாத ஏழை பிள்ளை, 2 விளையாடுது வாசல்ல, அந்த குழந்தை சொல்லுது, இங்க பாத்தியா எங்க அப்ப எனக்கு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்காரு, இங்க பாத்தியா எங்க அப்ப ஒரு ஆணை வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த ஆணை மேல கொத்து நான் சவாரி போவேன், அது ரிமோட்ல போவோம். உங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்தான்னு அந்த ஏழை பிள்ளைகிட்ட கேட்ட போது அந்த ஏழை பிள்ளை சொல்லிச்சா, உனக்கு உங்க அப்பா பொம்மையில தான் ஆணை வாங்கி கொடுத்தாரு, ஆனா எங்க அப்பாவே ஆணையா மாறி என்ன சுமந்து போவாரு, அந்த சந்தோஷம் உனக்கு இருக்குதான்னு கேட்டுச்சு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர்ன. பேசணும் பிள்ளைகிட்ட. பெத்து போடுறதல்ல பிள்ளைகளை நாம என்ன நினைக்கிறோம்னா, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷினா தான் பார்க்கிறோம். அதுக்கு ரோபோட்டை ஒரு 2 கோடி ரூபாய் போட்ட ரோபோட்டாச்சு, அது வேலை செஞ்சுட்டு போமே. அதுக்கா பிள்ளைகள்? அவர்களுக்கும் உணர்வு இல்லையா? நீ டாக்டர் தாண்டா ஆகணும், நீ இன்ஜினியர் தாண்டா ஆகணும், நீ வக்கீல் தாண்டா ஆகணும், நீ கலெக்டர் தாண்டா ஆகணும். அவன் சொல்றான், நான் எதுவும் ஆக மாட்டேன், நீ ஆகிறதுக்கு விடுறது இல்லையே. ஊட்டி கான்வென்ட்ல கொண்டு படிக்க வச்சதான் படிப்பானா? தொட்டி வேலை பள்ளிக்கூடத்துல படிச்சவனு எவனுமே விளங்கலையா? இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல எல்லாம் உலகமோ கொலைக்கிட்டு ஓட்ட அவசரல நெல்லிக்காய் போட்டுக்கிட்டு சுத்தம் நாய் தானே. நம்ம ஒரு சுத்தர முட்டாய் வாங்கி சுத்தி இவன் ஒரு நக்கு, நான் ஒரு நக்கு, ஒரு வம்பரத்து வாங்கி விட்டு சர்ன்னு எடுத்த கையில இந்த சந்தோஷம் ஊட்டி கான்வென்ட் கொடுக்குமாயா? கொடுக்குமா? கிள்ளி எதுக்கால பானை வச்சுட்டு வருவேன், தப்பு பொட்டுன்னு பானை உடங்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். சாயங்காலம் 4 மணிக்கு புளியம்பழம் நல்லா காய்ச்சிருந்த பச்சை காய பொறிச்சு உப்பு போட்டு கொட்டி நக்குனுமே நாக்குல சொரணை விட்டு அந்த சந்தோஷம் இன்றைய கால பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியுமா? கேட்டா நாங்க 2K கிட்ஸ் சாதனையாளர்கள். என்னத்தர சாதனை செஞ்சு கழிச்சு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப அவன் காசு திமுற காட்டான், ஓட்டுறவன் 1st ஃப்ளோர்ல இருக்கிறியா, உட்காந்துக்கிட்டு போறவன் 3rd ஃப்ளோர்ல இருக்கிறியா. கிரிச்சுன்னு பிரேக் போட்டா இந்த வண்டியில இருந்து அந்த வண்டியில அவதான் ஆவிட்டான். இவன் திரும்பி பார்த்துருக்க, எங்கடா லவ்வர், அவன் கூட்டிட்டு போய்க்க. இன்றைய காதலும் அப்படித்தான் இருக்குது. காதலும் அன்றைய இருந்த காலமோ ஒரு கண்ணியமோ இன்னைக்கு இல்ல. அல்ல ரீல்ஸ், மல்லிகைப்பூ வச்சு வாடுதே. புருஷன் வேலைக்கு போன விட்டு போட்டா ரீல்ஸ் பண்ணி போடுறா. எதுக்குங்கிற ஒரு நாளைக்கு ஒரு தடவையினாலும் கண்ணதாசன் பாடல்களையும் வாலியினுடைய பாடல்களையும் குழந்தைகளோட காதல கேட்க வைங்கய்யா. குழந்தை காதல கேட்க வைங்க. குடும்பம்னா என்ன பாட்டுல சொன்னாண்டா. மங்கள்யம் தவழும் மகராசிவதனம் அமைந்தாலே போதும், வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன, 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீதாண்டா எனக்கு தெய்வம். முதல்ல பிள்ளைகளை வச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டி சண்டையே போடாதீங்க. அதுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, உங்களை பத்தி உனக்கு தெரியாதா? 22 வருஷமா தெரியாதே கிடக்கு, எல்லாம் தெரியுந்த. எல்லாம் குழந்தைகள் வச்சுட்டு நாய பேய தண்டமே முண்டமே
பிள்ளை வந்து கேட்டுச்சு அம்மா கிட்ட, மம்மி எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? நாயின்னு சொன்னி யாரு? ஒப்பந்த ஒரு நாய். பேய்னு சொன்னி யாரு? கட்டிட்டு சீரழி இருப்பாரு, நான் தான் பேய். தண்டம்னு சொன்னி யாரு? ஒப்பம் சொந்தக்காரன் பூரா தொண்டை திங்கறத வருவானுவோம். முண்டம்னு சொன்னி யாரு? இந்த டேபிள் சேர் எல்லாமே முண்டம். விஷம்னு சொன்னி என்ன? நாங்க ஒப்படி குடுக்கற மாதிரி ஒரு காப்பி, அதுதான் விஷம். ஒரு வாரம் கழிச்சு வெறி வந்துக்கிறேன்னு ஊர்ல இருந்து இந்த குழந்தை, எங்கடா உங்க அப்ப? நாய் வேலைக்கு போயிருக்குது, பேய் தண்ணி வாக்குது, தண்டமே வா முண்டத்துல உட்காரு, பேய் வந்து விஷம் கொடுக்க மாட்டேங்கிறேன். செத்த வருவான் அவன் வீட்டுக்கு. எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசுதுன்னு. என்னைக்குமே பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, காதால் கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் பேசுகிறார். அப்ப நல்ல வார்த்தைகளை முதல் பிள்ளைகளை யாரால உரம்பரை வந்தா வாங்கன்னு போய் கூப்பிடுக்கிற பழக்கத்தை நம்ம பழக்கம். வீட்டுக்கு உரம்பரை வந்தா வாங்க. அவங்க உறவு முறை என்ன? பெரியப்பாவா, சித்தப்பாவா, மாமாவா, அத்தையா, இல்ல நண்பரா, யாரா இருந்தால் வாங்க. பொட்டுப்புள்ள ஒரு சொம்பு தண்ணி வீட்டுல இருந்து கொண்டாந்து கொடுக்கணும், சாப்பிடுங்க. எத்தனை வயசுல? 8 வயசுக்கு அப்புறம். அது வரைக்கும் செல்லமா வளர்த்துங்க, வேண்டாம்னு சொல்லு. அதுக்குன்னு 1ஆம் எட்டில் அவங்க சந்தோஷம், 2ஆம் எட்டில் பக்குவம். 16 வயசுக்குள்ள அந்த குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நம் பிள்ளைகளுக்கு நீங்க திணிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த காலத்திலும் அந்த பிள்ளைகள் உங்களை ஏமாற்றி விட்டு வேறொருவனுடன் போகாது. 16 வயசுக்குள்ள நீ கொடுத்துடணும். இப்போ ஒரு மரம், தென்னை மரம் வைக்கிறான், அந்த தென்னை மரம் 5 வருஷம் கழிச்சு காப்புக்கு வருது. அந்த 5 வருஷத்துக்குள்ள நீ அதுக்கு என்ன ஊட்டச்சத்து கொடுக்கறியோ அதுதானே பின்னால காயா உனக்கு கிடைக்கும். மரம் நல்லா ஒழு தந்தி தள்ளி வந்தா நல்ல பெரும்பெருங்காயா காய்க்கி ஒரு பாலைக்கு 40 50 நிக்கி. வெச்ச குழியிலேயே கிடந்தா அது எப்ப காய்க்கிறது? பணம் சம்பாரிங்க, பணமே வாழ்க்கை அல்ல. பொத்துரு கீழே விழுந்துட்ட, பாக்கெட்ல இருக்கிற 25,000 வந்து ஐயோ மிஸ்டர் குமார் நீங்க கீழே விழுந்துட்டீங்க, பிளீஸ் எந்திரிங்க சொல்லுமா? சொல்லுமாயா? சொல்லாது. 1000 சட்டை கட்டுவா பொண்டாட்டி என்ற புருஷனே மோசம்பா. கீழே விழுந்தோடனே ஐயோ மாமா இப்படி விழுந்துட்டீங்களே வந்து தாங்கி பிடிக்க ஒரு உறவை சம்பாதித்து வையுங்கள் அருமை உறவுகளே. அதை சம்பாதிங்க. காசு இருந்தா ஒரு மாதிரி மாமா வாங்க, அத்தை வள்ளி, தம்பி வள்ளி, பாப்பு வள்ளி, ஏன் கையில மினு பிரேஸ்லெட் வந்தது கிறிஸ்டா இன்னவால ஹாடிக்கார். நீ 1.5 கோடி ஓட்டு வாங்கினாலும் இந்த ரோட்ல தான் போகணும், பறந்து போவாது. அது எப்படி 1 கோடி ரூபாய் ஓட்டு செருப்பு வாங்கினாலும் வாசலுக்கு வெளியே விட்டுட்டு போகணும், வீட்டுக்குள்ள விட்டுட்டு போக முடியாது. சின்னவனுக்கு இப்ப 7 வயசு முடிச்சு 8 வயசு. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். என் குழந்தைக்கு ஒரு 3 வருஷம் இருக்கும். அவனுக்கு ஒரு 5 வயசுன்னு நினைக்கிறேன். கொரோனாவுக்கு முன்ன 2018 பிஸியா அப்ப கலக்க போது யார் சீசன் 7 முடிஞ்சு வெளியே வந்தேன். தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ப்ரோக்ராம். 31 லட்சம் ரூபாய் கடனோட எங்க அப்பா எனக்கு பங்கி விட்டாரு. ஆண்டா முன்னியத்துல நீங்க கொடுத்த காசுல தான் என் குடும்பம் வாழுது. கூப்பிட்டெல்லாம் நீங்க நம்ம உறவுகள் எல்லாமே சரி நம்ம பையன் வளர்ந்துட்டு வரான்னு சொல்லி ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டேன், கடனை கட்டினேன். ஆனா தை மாசம் கிளம்புனா ஆவணி வரைக்கும் வீட்டுக்கு என்னால போக முடியாது. காலையில போவேன், நான் போகையில பையன் பள்ளிக்கூடம் போயிருவேன். சாயங்காலம் 4 மணிக்கு வருவேன், நான் 1 மணிக்கே கிளம்பி ப்ரோக்ராம் போயிருவேன். 18 நாள் என் பையனை பார்க்கல. நான் பெரியவன் சின்ன பிறந்தாப்புல எங்க அப்பங்கிட்டே வளர்ந்தேன். 9 மாதம் இந்த பையன் கொண்டாந்து அந்த உண்டி கொடுத்து அப்பா உனக்கு எவ்வளோப்பா சம்பளம்னு என்கிட்ட கேட்குது. 5 வயசு. நான் சொல்றேன் ஏன்டா அதை கேட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு. 2018 அப்ப நான் சொல்றேன் கண்ணு எனக்கு ஒரு நாளைக்கு 15,000 சம்பளம்டா, ஒரு நாளைக்கு அப்பா 5 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உண்டி உடைச்சு என்னங்க பண்ணுச்சு. ஏண்டா சோறு பசி நேரம் போய் என்னங்கப்பான்னு சொல்றேன். இல்லைங்க இப்ப என்னங்கப்பா அப்படின்னா சரின்ட்டு உண்டி உடைச்சு எண்ணி பார்த்தா அதுல வந்து 9,600 ரூபாய் பணம் இருந்தது. ஏன்டா தங்க 9,600 ரூபாய் இருக்குதுடா. அப்ப உங்களுக்கு 5,000 இல்ல சம்பளம், மீதி காசு எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டேன். ஏண்டா 9,600 எவ்வளவு கேட்கறேன்? 5,400 ரூபாய் கேட்கறேன். எதுக்குடா 5,400 ரூபாய் கேட்கறேன் அப்படின்னா அந்த 5,400 நீங்க எனக்கு கொடுங்க, இதுல 9,600 இருக்குது, அந்த 5,400 சேர்த்து 15,000 நான் உங்களுக்கு தரேன்பா, அந்த சம்பளமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருப்பான்னு என் பையன் கேட்கும் போது என் மனசுல ஏற்பட்ட வலி இருக்குது பாத்தீங்களா அருமை உறவுகளே.
அப்ப அந்த குழந்தை எதுக்குங்க ஏங்குது? 5 வயசு பையன், நீ வச்சிருக்கிற சொத்துக்கா இல்ல வெடி வெடி சம்பாதிக்கிறனே இந்த மஞ்சுநாதன்கிற பேரும் புகழுக்குமா? இல்ல, அப்பாவோட அன்புக்கு தான் ஏங்குது. அதை நம்ம கொடுக்கறது இந்த தலைமுறையில. கொஞ்சம் அங்க பாரு என்னன்னு. தயவு செய்து பிள்ளைகள்கிட்ட கொஞ்ச நேரம் நீ என்ன வேணா பிசினஸ் பண்ணு, ஒரு 10 நிமிஷமாவது அந்த பிள்ளையோட பிள்ளையா நீங்க விளையாடுங்க. இந்த தலைமுறை அதை பண்ண தவறுது. வருத்தமா இருக்கு. நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு 4 வகுப்பு ப்ரோகிராம் கேட்டாங்க. காலையில 10 மணிக்கு ஒண்ணு, மத்தியானம் 2 மணிக்கு ஒண்ணு, சாயங்காலம் 5 மணிக்கு ஒண்ணு, இங்க ஒண்ணு. தை பொங்கல் பசங்க 2 வீட்டுல இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி பாத யாத்திரை போயிட்டு நீ மத்தியானம் 3 மணிக்கு தான் வர்ற. அவளை பார்த்து கிட்டத்தட்ட 13 நாள் ஆகுது. காலையில வேண்டாம், பணம் வேண்டாம். மாமக்கோட்டை தொட்டி வளத்துக்காரர் வந்தாங்க, தடகர பழத்துக்காரங்க 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் இருக்க வச்சு பொங்கலை வச்சு கொண்டாடி டக்கடால வரேன். ஐயா அண்ணாடி நம்மளுக்கு தருத்தரம் இருக்குத்தான் செய்யும். சாக வரைக்கும் எமம் வந்து புறத்துக்கால் நிக்கிறேன். மிஸ்டர் மஞ்சுநாதன், ப்ளீஸ் கம், யுவர் டைம் இஸ் ஓவர். அப்ப போற மனசு வருமா? அந்த ஆள் வந்து கேட்டான்டா, உங்கள் ஆயுஷானது இன்றோடு முடிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் தயவு செய்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு லெட்டரா ஓட போறேன், இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப போறேன். டக்குன்னு முடிக்கிட்டு போயிருவேன். இருக்க வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழுங்கய்யா. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்பது அனுபவித்து வாழ வேண்டும். சில பேருக்கு அனுபவிச்சு வாழ்ற, சில பேருக்கு வாழ்க்கையே ஒரு அனுபவமா மாறிடுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல மனையாள், நல்ல பொண்டாட்டி வாய்க்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். சொல்றேன் கேட்டுக்குங்க. அவை பிராட்டி என்ன சொல்லுவான்னா, அரிது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது செவிடு குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. அரிதுன்னு சொன்னால அடுத்து கொடிதுன்னு சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னா. அதுக்கப்புறம் இளமையில் வறுமையில் நோய் கொடிதுன்னா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? அவ கல்யாணம் மூச்சுக்கல, அவை இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லா பெண்டீர் வாய்த்தல் கொடிது, அதனும் கொடிது அந்த அன்பில்லா பெண்டீரிடத்திலே உண்ணுவது மிக கொடிதுன்னா. பொண்டாட்டி தட்டத்துல சோறு போட்டா சந்தோஷமா போடணும். எப்படி? காத்தால அவசர அவசரமா இத்தனை திங்கிறோம், மத்தியானம் வேலை வெட்டிக்கு போவையில டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு கொடுக்குறான். மனுஷனுக்கு நிம்மதியான சோறு எப்பங்க? அந்த ரவு சோறு வட்டல்ல போட்ட வச்சுட்டு திருவாயை மூடிட்டு இருக்கிறாளா? நீங்க தின்னுங்க, நீங்க வாட்டுக்கு வாரைக்கு போறீங்க. எவ்வளவு பண்ணை கரைச்சு உனக்கு வாச்சிருக்கிற, தட்டுக்கார பாலத்துல இருந்து தோட்டி பாலத்து கழிச்சு வாங்கி கட்டி கொடுத்துருக்கிறேன். நீங்க தின்னுங்க. பண்ணை 10 ஏக்கரை இருக்குது, நீங்க பாட்டு திருப்பி வேலைக்கு போயிடுறீங்க. மாடு கட்டு தான் வாக்குறது. நீங்க தின்னுங்க, குழம்பு வச்சுக்க ஊத்துங்க. கொம்பக்காரி ஒரு வெள்ளாட்டத்து பக்கம் கட்ட மாட்டேங்கிறா. தெரியுமா? மைசூர் மகாராணியாவோ. நீங்க தின்னுங்க, பொரியல் எடுத்து வச்சிருக்கிறேன். கொப்பக்காரனுக்கு காப்பியில் வருது, சக்கரை கம்மியா இருந்தா தொண்டையில இறங்காதோ. நீங்க தின்னுங்க, தயிர் எடுத்துட்டு வர, எறும்பு தயிர் வாங்கி வச்சுக்கிறேன். இறங்குமாக்க அந்த சோறு தொண்டையில உனக்கு. ஆழகால விஷத்தை விட கொடுமையானது அன்பில்லாத பொண்டாடி சோறு வாங்குறதுன்னா. தின்னு முடிக்க வரைக்கும் தான் கொஞ்சம் கம்முன்னு இருக்குதாயா. ஆனா எங்காலுமா வாப்பற 1.5 வருஷம் தானா. அதை விட இன்னொன்னு, கல்யாணத்துக்கு 4-2 பணம் சம்பாதிக்காது இருந்தான்னு வைங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 4 பேர் பெரிய மனுஷன் மட்டுமல்ல ஒரு சீட் நாட்டை சேர்த்து ஏதோ ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுக்கடா பாவம், நீ பொண்டு உள்ள கட்டிட்டேன், உனக்கு ஒரு தொழில் ஆகட்டும்னு பண்ணி கொடுக்குறாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. அவனுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அப்ப இந்த மவராசி என்ன சொல்லணும்? நீ வண்ணாடி தேவலி அக்கா. எப்போ ஒரு கல்யாண வீட்டுல நங்கைய குழந்தையாகிட்டேன், கொண்டக்காரன் தேவலி ஏதோ இல்ல தொழில் கீழே பண்ணி இப்போ மூடு கொடுத்தனம் ஆயிட்டோம். 2 பணம் சம்பாரிச்சு நல்லா வச்சுக்கிறாரு. வேறு பட்டச்சாட்டு கட்டிட்டு இருந்து எனக்கு ஒரு 11 பவுன் கொடி பண்ணி போட்டுக்கிறாரு. வேறு நெளிவளையில் 7 பவுன், வேறு வயிறு தோடு 1.5 லட்சம். இப்படித்தானே சொல்லணும். என்ன சொல்லுவா தெரியுமா? கோயாலும் கொப்பனு சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா, நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால அவனாசி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப காலு வச்சதுக்கு அப்புறம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். இதே 2 பணம் சம்பாரிச்சவன் கெட்டு போயிட்டேன். கேடாது என்ன பண்றது? இந்த புளியம்பட்டியில இருந்து இந்த பைன் ஃபியூச்சர் ஆரம்பிச்செல்லாம் கொண்டு அடுமாடு வண்டி இறக்குனாங்களே. 14 லட்சம் ஊருக்காரங்கிட்ட வாங்கி கொடுத்தேன். 14 லட்சம்.
சொல்லி எனத்துக்காவது அவன் போயிட்டான் குண்டு மாப்பிள்ள குதிரை ஏறிட்டு உன்னை அளவுட்டு போன கூட பேசுறாங்க. இந்த பல பொண்ணாய் நம்பித்த 12 லட்சம் கொடுத்துட்டு போச்சு. அவன் போயிட்டேன், ஒரு கெட்ட நேரம் போயிட்டுது. அப்ப என்ன சொல்லணும்? என்ன கெட்டக்காரமோ பாவம் கண்ணாடியும் அது இதையும் பண்ணித்தான் பாக்குது, ஒண்ணும் ஆக மாட்டேங்குதாக்கா. இந்த கருவலூர் மாரியத்தாளுக்கு ஒரு பொங்க பிடி வச்சு ஒரு கடை வெட்டி பாப்புனி அதை வழி விடும், அப்படித்தானே சொல்லணும். அப்ப என்னப்பா தெரியுமா என்ற கேரகம் எங்கெல்லாம் கேட்டாங்களே என்னைய, அதே வேலையா நடத்தாங்க நீர் காலத்துல. அப்பக்காரன் கொடுத்தானா அங்க அன்னூருக்கு தெக்க அங்க காக்கா வாழத்துல 13 ஏக்கரை பூமி ஒரே இனமா சொட்டையெல்லாம் தண்ணி வாயிருந்து வாழை போட்டிருந்தா அவன் வந்தானே கொடுத்தானா? இங்க நடுவுச்சாரியில வைக்கலடா அவியோ 10 பவுன் அந்த காலத்திலயே போட்டு கட்டிட்டு போறோம்னாங்க, அப்படித்தான் கொடுத்தானா? அல்லா விட்டு போட்டு இந்த புதகுழியில வந்து இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சாக்கா. எதுக்கு இந்த நாயம்? உலகத்திலேயே மிக கொடுமையான கஷ்டமான வேலை ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையாட்ட கஷ்டம் இந்தியாவிலே இல்லைங்க. வேறு மேடை போட்டு இது கஷ்டமா? வேறு மைக் செட் போட்டுக்கிறாரு அது கஷ்டமா? கேமராவில் ஏறி நின்று கையை காலை ஆட்டிட்டு நிற்கிறான் அது கஷ்டமா? இல்லை பெரிய மேம தாண்டுக்காரம்பாளையம் வந்து கூட்டிட்டு அது கஷ்டமா? உலகத்திலேயே இந்த வேலையாட்ட கஷ்டமான வேலை இந்தியாவிலே உலக நாட்டுகள் எங்கேயும் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இந்த வேலை நடக்குதுங்க, வேற எந்த நாட்டில் கிடையாதுங்க. என்ன வேலை தெரியுமா? 100 நாள் கூட்ட வேலை. அதாட்ட ஒரு கஷ்டம் வேறங்கால் உண்டா? காத்தால 9 மணிக்கு போனா 9:20 வரைக்கும் வேலை செய்யணும். 9:20 காலை நீட்டி போட்டு மசர் அவன் துட்டானா எவன் குடும்பமோ சந்தி சிரிச்சு சாமக்கோழி ஊதிட்டு இருக்குமாங்க. ஒரு நாள் நான் கம்மன் இருக்கிறதுல இந்த யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன்னா, இதுல ஒப்பாரி பாட்டு வேணும்னு சொல்லி 100 நாள் வேலைக்கு போனேன். நான் போகல, ப்ரோக்ராம் பண்ற போனேன். அல்ல கொஞ்சம் நான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு ஏதோ அந்த போண்டா வாங்கிட்டு வரோம் அந்த கிளர்க்கு பையன் லேட்டு பண்ணி போட்டானான் இருக்குது. அவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள். அவனுக்கு வந்து அங்கே கடையில் 4 ரூபாய்க்கு வாங்கி இவங்கிட்ட 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அவனுக்கு அதில் ஒரு கமிஷனு. 100 போண்டா விற்றா 100 ரூபா அவனுக்கு கமிஷன். வாங்கிட்டு வந்து கொடுக்குற கூலி. லேட் பண்ணி போட்டான்னு உடனே ஒருத்தர் என்னங்கிறா, இந்த பலாப்போன கிளருக்கு பையன் இப்படி தாண்டி லேட்டாக வர, அடுத்த தடவை பிரசிடண்ட் எலெக்ஷன்ல எவனாலும் வந்து நின்னான்னா எவனும் ஒழுக்கமாக போண்டா வாங்கி கொடுக்குறான்னா அவனுக்கு தாண்டி ஓட்டு போடணுங்கிறான். எது ஒத்த போண்டாவுக்கு ஓட்டையே மாற்றணுங்கிறாவோ. இன்னொரு சொல்றேன், ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா? பைத்தியாரி அந்த தெக்காலத்தோட்டு மூர்த்தி வயனு 4 நாளா காணோம். அக்கா உனக்கு தெரியாதா? அந்த வடக்காலத்தோட அந்த சேகராம் பிள்ளைங்க தான் 4 நாளா காணமாக்கா. தண்ணி குடிக்கிற வாட்டிட்டு வருவாங்க. என்ன தெரியலையாக்கா? அந்த புள்ள அவனாசி படிக்க போயிருக்கு, இந்த பையன் புள்ளி பண்ணி வேலைக்கு போயிருப்பேன். அப்படி இருந்தா ஆய் தொலை மாட்டேங்குது. அப்படி பாவறது இல்ல இவ. அப்படி நான் இன்னைக்கு குடிச்சவத்துக்குள்ள மொட்டை மாடியில தட்டுப்போர் சந்துல முக்கூட்டுல டவர் கொப்பமா நட்டி வச்சுக்கிறேன். எந்த அம்மாக்காரியாவது ஏன் டவர் இல்லாத எப்படி வீட்டுக்குள்ள போன் வந்ததுன்னு கேட்டு இருக்கிறாளா? கேட்டு தான் விளங்கி இருப்போமே, கேட்கறது இல்ல. அப்புறம் நாம நினைச்சுக்கோ டவர் ப்ராப்ளம் அப்படி. அப்புறம் போய் சேவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு கொண்டிருக்கும் போது தான் தெரியும் அது டவர் ப்ராப்ளம் இல்லை, லவர் ப்ராப்ளம் அப்படி. இல்ல நாம தான் விட்டு நம்ம அத்தவையும் மாம்பைங்கிட்ட நம்ம உள்ள பேசினா சரி சந்தோஷமா அவனுக்கு இருக்குதோ இல்லையோ, நம்ம சொந்தக்கார பையன் சரி பேச்சார அவனுக்கு கட்டி வைப்போம்னு எவனால நினைக்கிறானா? சொல்றது ஏய் அவன் மூஞ்சியே சரியில்லை, அவன் மொகரை பாரு மொகரைய. அப்ப எவன் மொகரதான் உலகத்துல நல்லா இருக்கு? எனக்கு தலை கிருகிருங்க. அப்ப உறவுக்காரங்கிட்டையுமே பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு கல்யாணம் காட்சி வந்தா அந்த பிள்ளை கூட்டிட்டு போய் நம்மளுக்கு 108 சீர் இருக்குது கண்ணு, எண்ணச்சீர் உண்டு, எழுதிச்சீர் உண்டு, அருமக்கார வச்சு கல்யாணம் வைக்கணும், நாம் இப்படி பிறந்தோம், கொப்பன இப்படி பொழைச்சேன், கொப்பார இப்படி பொழைச்சான்னு சொல்றது இல்லை. படிப்பு முடிஞ்சா வேலை முடிஞ்சா வீடு, அதுங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் இந்த டச் போகணும். அல்ல பேஸ்புக்ல 5000 பேர் ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ். தொட்டி வேளத்துல 2 பக்கமும் புறம்போக்கில் மரத்தை நட்டி கிழிச்சாரு, இவரு ஃபாலோவர்ஸ் 5000 பேரு.
தொட்டி பாலத்துல படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு 50 பசங்களுக்கு இலவசமா புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. இவர் அந்த சாதனைக்கு ஒரு 5000 பேர் ஃபாலோவர்ஸ். இல்ல தொட்டி பாலத்துல சோத்து பழி இல்லாத ஏழை மக்களுக்கு தின சாப்பாடு கொண்டு கொடுத்தாரு, உயிர் உணவகம் கொடுக்கிற மாதிரி, அதுக்கு 5000 பேர் ஃபாலோவர்ஸ். எதுக்குடா 5000 பேர் ஃபாலோவர்ஸ்னா, இவன் ஊட்டி மலையில் நின்றுட்டு போட்ட போட்டாவுக்கு, இவன் பஸ்ல போகும்போது எடுத்து செல்ஃபிக்கு, ரயிலுக்கு முன்னாலவே செல்ஃபி எடுத்து அடிபடி செத்துருக்கிறானையா. ரயிலுக்கு முன்னால அட என்ன அப்படி மோகம், வீலிங் பண்றானு, வீலிங் பொன்னாம்பூச்சி ஆட்டம். இல்ல ஃபாலோவர்ஸ் யார ஃபாலோ பண்ணோனே. மகாராஷ்டிராவிலே கல்கத்தாவிலே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கிட்ட மதர் தெரேசா, அப்பா நான் ஒரு 1500 அனாதை பிள்ளைகளை வளர்த்துறேன். அனாதைன்னு அந்த அம்மா சொல்லாது, 1500 ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்த்துறேன், அவங்களுக்கு 3 வேளை சோறு போடணும், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீ குடுன்னு கேட்ட போது அவன் வாயில வச்சிருந்த அந்த பான்பரா கட்சிய கையில துப்புடானா, அந்த அம்மா வாங்கி மார்போட அதை தொடச்சிட்டு, இது எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளுக்கு ஏதாவது குடுன்னு கேட்டாலே அவளை ஃபாலோ பண்ணுங்கடா, வாழ்க்கையில விளங்குவீங்க. யார ஃபாலோ பண்றது? எங்களாட்ட கூத்தாடிகளவா? காத்தால பவுடர் ஓட்டுக்கிட்டு ஒரு மேடை, பொழுதாட பவுடர் ஓட்டு ஒரு மேடை, இந்த மேடையில ஒருத்தி பொண்டாட்டி, அடுத்த மேடையில அவளே எனக்கு அம்மா நடிக்கிறோம். ஃபாலோவர்ஸ். உலகத்திலே இன்னைக்கு ஜனாதிபதினு சொன்னா எல்லா பிஞ்சு மனசில் இருந்து இறக்கக்கூடியவர்கள் வரை ஞாபகம் வருகிறது டாக்டர் APJ அப்துல் கலாம். படிக்கிறதுக்கு வசதியில் அந்த ஆளுக்கு மீனவன் வீட்டு பையன் முஸ்லீம் எக்காக்காரி 2 வளையல் வித்து படிக்க வச்சா. உலகத்திலேயே பவரான வேலை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் வேலை. அந்த இதை முடிச்சு வெளியே வரும்போது 2 சூட்கேஸ் இழுத்துட்டு வந்தான் இந்த ஆளு. அந்த சூட்கேஸ் மேல காகிதம் சுற்றப்பட்டிருந்தது. அங்க வேலை பார்க்கிறவன் ஒருத்தன், அவனை ஆக்சுவலா எதுக்கு வந்தவன்னா, கலாம் ஐயா டெய்லி கிளம்பி போகும்போது அவருடைய ஷூவை துடைக்கிறதுக்காக ஒருத்தன் போட்டிருந்து இந்திய அரசாங்கம். இவரு நான் எனக்கு அதுக்கு தேவையில்லை, நானே துடைச்சுக்குவேன், நீ போய் தோட்ட வேலை பாருன்ட்டார். அன்னைக்கு பார்த்த மனுஷன் திரும்பி இவர் வெளியே போகும்போது அன்னைக்கு வந்தா, ஐயா நானும் இதுனா வரைக்கும் நீ எனக்கு ஷூ துடைக்கிறதுக்காக உனக்கு போட்டிருந்தாங்க, நான் தோட்ட வேலை கொடுத்தேன், நீ செஞ்சீங்க, நீ அடுத்து வரக்கூடிய குடியரசுத் தலைவர் என்ன வேலை சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கன்னு அவர் சொன்னார். சரின்ட்டு போயிட்டு வரேன்னு கிளம்பும் போது ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாரு கலாம். இந்த ஆளுக்கு புரியல, வீட்டுக்கு போறவன் எதுக்கடா தண்ணி கேட்கறேன், எதுக்கடா தண்ணி கேட்கறேன், நீ இல்ல போய் எடுத்துட்டு வா. சரின்னு போய் எடுத்துட்டு வந்தார். 2 சூட்கேஸ்கள் இருக்குது, அந்த சூட்கேஸ் மேல தண்ணி ஊத்துனாரா. ஐயா புத்தகம் அல்ல, அதெல்லாம் பாதுகாப்பா வச்சு ஒரு ஊத்துனாரா. எதுக்கு ஊத்துறீங்கன்னு கேட்ட போது இது அவர் சொன்னதல்ல, நான் ஒரு மேடையில பேசும்போது அவர் உதவியாளர் சொன்ன வார்த்தை, எதற்காக தண்ணி ஊத்துகிறது தெரியுமா, நான் இந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஒரு தூசை கூட நான் ராமேஸ்வரத்துக்கு எடுத்து செல்லவில்லை என்பதை உலக மக்களுக்கு காட்டுவதற்காக தண்ணி ஊத்துறன்னு சொன்னான். பாத்தியா APJ அப்துல் கலாம். அந்தால பாலா பொண்ணு வாழ்க்கையில் விளங்குவேன், தலையும் தளபதியும் பாலா பண்ண விளங்குவியா? 56 கோடி, இந்த பக்கம் 46 கோடி, போனவனுக்கு தெரு கோடி. ஒரு டிக்கெட் 1500 ரூபா, 1500, இன்னொரு 500 ரூபா கூட போட்டா 1/2 கிராம் தங்கம், ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டா 3 வேளைக்கு ஹோட்டல வரணும் திங்கள வீட்டுல. 1500 ரூபாய்க்கு கல்லணை வாங்கிட்டு வந்தா 2 மாசத்துக்கு வச்சு சமைக்கலாம். போய் 3 மணி நேரம் அவ எவனோ ஒத்த பிள்ளை கட்டி பிடிச்சி ஆடுறதுக்கு இந்த நாசமா போனவனு கொண்டு படத்தை கொடுத்து போட்டு 32 கோடியில மாலை ஐயா, 32 கோடியில வருவாயெல்லாம் வேவுது. விவசாயி தண்ணி இல்லாத சோத்துக்கு வழியில செத்துட்டு கிடக்குற ஒரு தலைவனுக்கு அட நல்லது பண்ணதான இவனுக்கு போடு. 32 கோடியில மாலை. நான் யாரை குறையலும் சொல்லல, அது அவனுடைய விருப்பம். இது எதுக்கு வம்பு, நான் ஊர் வச்சார அவனுடைய விருப்பம். ஒரு ஆதங்கம் தான், இல்லாதப்பட்டவனுக்கு கூடு. பிறப்பு என்பது தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு என்பது சரித்திரம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அருமை உறவுகளே, கிடைக்கிறது இல்லை. ஒரு சான்ஸ் கிடைச்சா புடிச்சு மேலேறி வந்துடலாம் தான் இன்றைய இளைஞர்கள் பார்க்கிற. அவனை எதுக்குமே விடுறதில்லை. எல்லாம் மை ஓட்டு பழகுறானுங்க. இப்ப மை பித்தளையில மை ஓடுற மாதிரி
கிடைக்கிறது இல்லைங்கிறான் தமிழ்நாட்டில். ஆனால் பொட்டி கடை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. மறப்பா 50 ரூபா சொல்கிறானுங்க. வாங்கி தலைவை கழிச்சு உருட்டுனா அது என்னமோ ஒரு சைஸ் இருக்க மாட்டேங்குது. கை களவா எடுத்து உதட்டு இழுத்த 1.5 முழத்துக்கு வருது. உள்ள வச்சு விட்டான்னா டப்புனு அடிச்சுக்குது. ஹனுமார் வாயாட்டு வச்சிருக்கிற 19 வருஷம் அரசாங்கம். இந்திய அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எப்படின்னா, டாஸ்மாக் கடையில் போய் சாராயம் வாங்கி குடிக்கிறான் பாத்தியா, ஒவ்வொருத்தனையுமே டாஸ்மார்க்ல ஆதார் கார்டு அட்டையோட அவனை இணைக்கணும். சாராயம் வாங்கி குடிக்கிறான் பாரு, அவனுடைய ரேஷன் பொருள் எதுவுமே அவனுக்கு கொடுக்க கூடாது. ஏன்? அவனுக்கு சாராயம் வாங்கி குடிக்கிற காசு இருக்குதுல்ல, அப்ப சோறு வாங்கி திங்கிறவங்க கிட்ட காசு இல்லையா? இணைய நீ முதல்ல. நாங்க இப்ப நான் மட்டும் போட்டா கழிக்கிறோம் எல்லாம் என்னன்னு பாருங்களேன். புல்லா குடி 18-19 வயசுல ஒரு வயசு வையா, 18-19 வயசுல குடிக்கிறான் ஐயா. இது நல்லா விளங்குவ நீ. இப்படித்தான் எங்க ஊர்ல ஆள் புல்லா குடிச்சிட்டு வந்தேன். பொண்டாட்டி போட்டு மொத்து நான் மானம் கட்டவனை ஏனம் கட்டவனை வெக்கம் கட்டவன் குடிச்சு போட்டு வந்திருக்கிறேன். 2 பொட்டை பிள்ளை பேத்து அறிவு கட்ட நான் என்ன டப்புனு பொண்டாட்டி காலில் விழுந்துட்டேன். நாங்கெல்லாம் சிரிக்கிறோம். ஒரு ஆம்பளை போய் பொம்பளை காலில் விழுக்கிற மாதிரி மானம் கட்டவன் எதிரான் அவன் பொண்டாட்டியோ மானமே போது எந்திரிச்சு தொலையா எந்திரிச்சு போயிட்டேன். இவன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கிறான், காலில் கிடந்த கொலுசை காணோம். இவன் நினைச்சிருக்கிறா நம்ம காலில் மன்னிப்பு கேட்க விழுந்தான்னு. அவன் அடுத்த கட்டிங்க்கு ரெடி பண்ற கொலுசு திருவிந்துக்கிறேன். அவன் 1/2 மணி நேரமா காலை திருவிந்திருக்கிற சொர்ண கட்டணம் கொலுசுகள் கூட தெரியாது. இப்படியே விடப்படாதுன்னு நேரா சங்ககிரி முனிப்பு கோயிலுக்கு போய் கவர் கட்டிக்கிறாங்க. குடிக்கப்படாத நாங்க கட்டுறாங்களாமா. ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறேன், அறல் போறதா இருந்து போங்க. அப்புறம் ஏன்னா இன்னைக்கு சாதனை அதுதானே. எதிரா சாதனைனா இந்தியாவிலே விவசாய விளைபவர்கள் 10,000 கோடி வந்தது சாதனை இல்லை. தமிழ்நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டம் இத்தனை பேர் இருக்கிற அவனுக்கு ஒரு தொழில் பண்ணது சாதனை இல்லை. தீபாவளிக்கு டாஸ்மார்க்ல 167 கோடி வித்தது சாதனையை ஹெட்லைன்ல போடுறேன். நம்ம என்ன பண்றது? இப்ப இருக்கு 500 கோடி குடிங்க எல்லாம் குடிங்க. அவன் பொண்டாட்டியும் முண்டைய போறது நான் குடிக்கிறேன், அவ்வளவுதான். இவன் குடிச்சு போட்டு இப்ப கம்முன்னு போனாலும் பரவாயில்லையே, எதுக்கு வர வண்டிக்காரன்னு பொத்துன்னு அடிச்சு தள்ளிட்டுலயே வந்துடுறேன். அது தயவு செய்து எல்லாத்துக்கும் சொல்றேன், ஆம்பளைங்க எங்க நீங்க வெளியே போனாலும் உங்களுக்கு தலைக்கவசம் அணிந்து விட்டு 2 சக்கர வாகனங்களை ஓட்டுங்கள். உங்களை நம்பி ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ மனைவி தாய் இருக்கிறாள், கல்யாணமாக சகோதரி இருக்கிறார். உங்கள் தலைக்கவசம் உயிர்கவசம், அனைவரும் தலைக்கவசம் இல்லாமல் வண்டியில தயவு செய்து போகாதீங்க. இதெல்லாம் விழிப்புணர்வாவேன்னு சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் அப்படி. அன்னைக்கு பைபாஸ் ரோடும் இல்ல, பைபாஸ் ஆபரேஷனும் இல்ல. அன்னைக்கு என்ன இருந்தது? மாட்டு வண்டி பூட்டி டொக்குடு அவனாச்சு போயிட்டு வந்தா எவனு விழுந்த வண்டி கொடைசாஞ்சுட்டா வண்டி நேரம் நினைச்சு மாட்டு பூட்டி ஓட்டிட்டு வந்துடல. இன்னைக்கு வண்டி விழுந்துருதுன்னா அது 40,000 கூட கேட்க மாட்டேங்கிறேன். 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின வண்டி விழுந்தா மண்டையும் போச்சு, இதையும் போச்சு, குடும்பம் போச்சு. நல்ல வார்த்தைகளை பிள்ளைகிட்ட பேசி எங்க பேசக்கூடாது, பேசினா தானே. இங்கதான் பொழுது விழுந்தா டிவி போட்டு உட்கார்ந்தா வாய் ஈக்குள்ள உள்ள போய் வெளியே வந்தாலும் அளவு தெரிய மாட்டேங்குது. 6:30 மணிக்கு அபியும் நான் இப்போ ஆனந்த ராகம் கரெக்ட் தானக்கா? ஆனந்த ராகம் தானே. 6:30 மணிக்கு ஆனந்த ராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலி, 8 மணிக்கு வானத்தை போல, 8:30 மணிக்கு கண்ணான கண்ணே, 9 மணிக்கு இலக்கியா, 9:30 எதிர்நீச்சல், 10 மணியான அன்பே வா. இங்க பாருங்க, தமிழ்நாட்டை மாத்திரம், இந்தியாவை மாத்திரம், தண்டுக்காரம்பாளத்தை மாத்திரம், மீன்காரம்பாளத்தை மாத்திரம், தொட்டி பாலத்தை மாத்திரம் சொல்ற ஆம்பளைகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாற்றி போடு. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு வச்சு வந்துட்டாலும் உன்னால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது, ரிமோட் பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டான். என் பொண்டாட்டி எல்லாம் புடக்காளிக்கு போனா கூட ரிமோட் கொண்டையிலையும் சொல்லிட்டு போறான். குடி எப்படின்னா நீ மாத்திருவேன், எனக்கு சீரியல் கண்டினியூட்டி போயிரு. திங்கக்கிழமை மணிக்கு இளவு எனத்தை சொல்றானா அதே தான் சனிக்கிழமை மணிக்கு சொல்றேன், கண்டினியூட்டி போயிருக்கிறா. இந்த வம்சம்னு ஒரு நாடகம் முடிச்சு தெரியுமா? பார்த்துருப்பீங்க. ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொம்பளை நடிச்சான். வழக்கமா பெண்கள் மாதமாக இருந்தார்கள் 10 மாதத்துல புள்ள பெற்றுப்பாங்க. இதுதான் உலக நீதி.
அந்த அம்மா 13 மாசம் வவுத்து இழுத்துட்டே இருக்கிறான், புள்ளையே பிறக்க மாட்டேங்குது. அந்த அம்மா கலெக்டர் வேற, கார்ல பாம்பு வச்சிருவாங்க, டைமிங் குறையுது, கார் போகுது. இது என் மவராசி வீட்டுல வந்துட்டு மல்லாக்க சாரசரா, அங்க டைமிங் 7, 6, 5, 4, 3, 2. இங்க இவளுக்கு பிரஷர் 100, 110, 200, 250, 300. பதட்டம் ஆவரா, தலையில தண்ணி ஊத்துறா, ஐஸ் கட்டி எடுத்து கக்கத்துல வைக்கிறா, ஃபேனை போடுறா, ஏசி போடுறா, மாத்திரை போடுறா. நான் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு வெடுக்குன்னு போய் கரண்ட் கட்டை படக்குன்னு முடிக்கிட்டேன். என் பொண்டாட்டி ஏமாமா போடுங்க நீனா, அந்த வம்சம் முடியிருக்குள்ள நம்மட வம்சம் முடிச்சு போக மாட்டேங்குதுடி. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, கொழுந்தியாலும் இல்லை, இருந்தாலும் கரெக்ட் பண்றதுக்கு எதை ஏற்பாடு பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் வழி இல்லை. எங்க மாமனார் என் பொண்டாட்டி தான் 3ஆம் நம்பர், அதோட நிறுத்திவிட்டானியா சண்டாளப்பா. ஒரு குழந்தைய கூட இல்லை எனக்கு, வாழ்க்கையில் வெறுப்பா இருக்குது. எங்க மச்சானுக்கு 4 குழந்தையா, அதுதான் சந்தோஷம். பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு குழந்தையாவுக்கு என்ன வித்தியாசம்டா? கல்யாணம் மூச்சு புதுசுல பொண்டாட்டி ஏனுங்கோ ஏனுங்கோ அப்படின்பா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஏனுங்க மாமா மாமாம்பா. புள்ள பிறந்துட்டா சுரேஷப்பா, பையன் பிறந்துட்டா குமாரப்பா அப்படின்பா. ஆனா கல்யாணம் மூச்ச காலம் தொட்டு சாக வரைக்கும் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுற ஒரே உறவு அந்த குழந்தைய உறவு தானுங்க. உறவு மாத்திராள அவ, அந்த சந்தோஷம். வாழ்க்கைய அனுபவிச்சு வாழுங்க, என்னமோ வாழ்றன்னு வாழாதீங்க. யாருக்கு ஏன் கடன் இல்லை? எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆளானப்பட்ட இந்தியாவே கடன்ல தான் கிடக்குது. நான் மட்டும் ஏமாத்துறேன். கட்டுவோம், கெட்டா போயிருது. அட இந்த வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் கட்டலாம் ஐயா. நீ கவர் போட்டு தொங்கிட்டு எந்த வருஷம் கட்டுவேன்? அட பகச்சா பாதையில் வாக்கலாம், வெறிச்சா வீதியில் வாக்கலாம், போயிட்டா எங்க பாக்குறது? எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ அனுசரணை. தட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமா? சீர்வரிச நட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமா? திங்கள் நட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமானா? குடும்பங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தா தாங்க சந்தோஷம். விட்டு கொடுத்து வாழ பழகுங்க. இல்லையே கல்யாணம் மூச்சு அப்பெல்லாம் அந்த காலத்துல ஒரு 10 வருஷம் நாள் மருமகனையும் மகளையும் ஒன்னா வச்சிருந்து அந்த குடும்பத்துடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்து பழக்கவழக்கத்தை சொல்லி கொடுத்து தனி கட்டு வைப்பாங்க. தனியா சோறாக்குறது, சோறாக்கி போடுறது, தனி கொடுத்துரும் போடுறதுக்கு சோறாக்கி போடுறான்னு பேர். இப்ப மூச்சுட்டு வந்து 3 மாசம் பெங்களூர்ல மெட்ராஸ்ல குடி வச்சுட்டீங்க. வீட்டுல ஒரு வேலை சொல்லி கொடுக்கறது இல்ல. இவனுக்கு வெந்தனி வைக்க தெரியாது, அவளுக்கு அடுப்பத்தை வைக்க தெரியாது. எப்படி சோறு திம்பாங்க? நாங்க தான் புக் பண்ணி திங்கிறமே. முன்னெல்லாம் குக் பண்ணி தின்னாங்க, இப்ப பூரா புக் பண்ணி திங்கிறாங்க. எல்லாம் யூடியூப் பார்த்து தான் சமையல். பாரம்பரிய சமையல் எல்லாம் போச்சு, யூடியூப் தான் சமையல். உரண்டை கறி குழம்புன்னு ஒரு கறி குழம்பு வச்சிருந்தான் பொண்டாட்டி. தின்னு வார்த்தை வாய்க்கு விளங்கலை, வவுத்துக்கு விளங்கலை, அதுவா புடுங்கிட்டு போகுது. இந்த கருமத்தை எதிரி எப்படி வச்சிங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்கண்ணா, உங்க அம்மால எங்க அம்மாளானே. ஊட்டுப்பம்மா சொல்லி கொடுத்தாங்கண்ணா. எந்த ஊட்டுப்பம்மா எடு பாக்குறோம்னே ஒரு சேனலை காமிச்சா, அதுல உருளைக்கறி குழம்பு செய்வது எப்படின்னு போட்டிருந்தது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் போட்டிருந்தது. நான் போன் அடிச்சு அந்த அம்மாட்ட பேசினேன். நீ சமைச்சு புருஷனை போட்டு கொள்ள வேண்டியதானே? நான் தான் சிக்கன உனக்கு? நீ பாட்டுக்கு சமைச்சு நெட்ல ஓட்டு விட்டுட்டு அதை பார்த்து என் பொண்டாட்டி சமைச்சு எண்ணெய் போட்டு கொண்டுட்டு இருக்கிறா. இதெல்லாம் நியாயமாமா? நீ கேட்டேன். அந்த அம்மா மரியாதையா போன வைடா மானம் கட்டவன் இருந்துச்சு. அம்மா தப்பு பண்ணது நீ என்னையம்மா திட்டுறீங்க. அது கீழே என்னடா எழுதி இருக்கிற? படிச்சு பார்த்தியாடா? என்னமே எழுதி இருக்கிற? சமைத்து பாருண்டா எழுதி இருக்கிறேன். உன்னை எவன்டா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுங்கிறா? செஞ்ச திங்கிறது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் தீவாட்டுந்தான் நானு முடிச்சு வந்தேன். ப்ரோக்ராம் போயிட்டு அடியே வாவத்தை பாய்ச்சிட்டு தோசை சுட்டுட்டு வந்தேன். கொண்டாந்து வைக்கிறா, பிக்க முடியல, சுடுது. அங்க கையில் நாடகம் ஓடிட்டு இருக்குது. பிக்க முடியல, சுடுது. என்னன்னு பாக்குறனாக்கா, இவ டிவி பார்த்துட்டு தோசை கண்ணோட கொண்டாந்து வட்டத்தில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு சோரக்கணும் சுட்டு 3 நாள் பால் கறக்கிற பழி இல்லாத கிடக்குறேன். அடி என்னடி இப்படி வச்சுட்டு தொலைப்போ அனுசரிக்கிறோம், விட்டு கொடுத்து போறோம். பெண்ணிடத்துல ஆணும் ஆணிடத்துல பெண்ணும் விட்டு கொடுக்கா விட்டால் அதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. விட்டு கொடுக்கணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையே இருக்கணும். வண்டி உருண்டோட சாணி தேவை என்றும் வாழ்க்கை அது போல வாழவே 2 அன்புள்ளம் தேவை. புருஷன் பொண்டாட்டிகிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் விட்டு கொடுக்கணும். நாம தான் விட்டும் கொடுக்கறது இல்லையா? நீ என்னடா எனக்கு சொல்றது, நானடா உனக்கு சொல்றது? கொஞ்ச காலத்துக்கு தாங்க இருக்க போறோம். முன்னெல்லாம் 120 வருஷம் பூர்ண ஆயிலும் பாங்க. அப்புறம் கால்ரா வந்த போது பூர்ண ஆயில் 32க்கு வந்தது. அப்புறம் அறிவியல் வளர்ந்தது 90க்கு போச்சு. இப்ப பழைய வீடு 45க்கு வந்துருச்சு. ஏன்? சாப்பிடுற சாப்பாடு சிறுதானிய உணவுகளை அடியோட மறந்தோம். எத்தனை வீட்டுல சோளச்சோறு குத்தி திங்கிறீங்க? கை தூக்குங்க மக்கள். சோளச்சோறு எத்தனை வீட்டுல கம்மஞ்சோறு குத்தி திங்கிறீங்க? இல்ல எத்தனை வீட்டுல தினைனா தெரியும்? இல்ல எத்தனை வீட்டுல சாமினா தெரியும்? இது எல்லாம் இந்த மண்ணுக்கான சிறுதானியம்ங்க. அதிகப்படியான பைபர், வரகரிசி சோறு. தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் வரகரிசி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா பால் சுரக்கணும். எங்க அப்பதான் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு யாரு திங்கிறாங்க? எல்லாம் வைட்டமின் சி டேப்லெட். தொட்டது 90க்கு மாத்துறீங்க. ஐயா, மாடு சனியாவது கண்ணு போட வரைக்கும் என்ன மாத்திரையே கொடுக்குற நீங்க? வெள்ளாடு சனியாவது குட்டி போட வரைக்கும் என்ன மாத்திரையே கொடுக்குற நீங்க? ஆனா பொண்டாட்டி மாசமாயிட்டானா மட்டும் புள்ள பக்கம் வரைக்கும் மாத்திரை, சத்து மாத்திரை, அந்த மாத்திரை இந்த மாத்திரை. 8 மாசத்துல ஒரு ஸ்கேனு, 6 மாசத்துல ஒரு ஸ்கேனு, 9 மாசத்துல ஒரு ஸ்கேனு. முன்ன காலத்துல எல்லாம் பிறந்தது பேர் பிள்ளை. இப்ப பூரா கீரி பிள்ளை. கீரிக்கார புள்ள பிறக்கிறான். போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அந்த அம்மாலே கேட்கிற டாக்டர் அம்மாலே, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும்? 11 மணிக்கு வேணுமா? 12 மணிக்கு வேணுமா? இதே நாங்க 11 நல்ல நேரம் பார்த்துருக்கிறோம், பார்த்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்து கோயிலுக்கு போவாங்க, நல்லபடியா புள்ள பிறக்கட்டும். இப்ப பூரா ஜோசியார்னு பார்க்க போறாங்க. அவன் நல்ல நேரம் பார்த்தான் எடுத்து கொடுத்த. அப்ப அந்த நல்ல நேரத்துல போல வாழ்க்கை முழுக்க நல்லா தான் இருக்கணும். அவனுக்கு 7:30 வராதா? அவனுக்கு ராகு திசை வராதா? அவனுக்கு சனி திசை வராதா? ஐயா 12 போட்டிக்குள்ள 9 கணக்கு இல்லாமையா இருக்கு. நல்ல எண்ணங்கள் இல்ல. முதல்ல அதை வளர்த்துங்க. நீ அடுத்தடுத்த கலை நிகழ்ச்சி நடத்துறீங்க. இந்த 25வது ஆண்டு விழாவில் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல மரியாதை. எனக்கு உண்மையாலுமே எத்தனையோ ஊர்களில் போய் பேசுறோங்க. கிட்டத்தட்ட 8000 மேடைகளுக்கு மேல நான் ஏறிட்டு இருந்தேன். பெருமைக்காக நான் சொல்ல. 22 வருஷம் ஆச்சு இந்த மைக்கு கையில் குடிச்சு. இன்னைக்கு நான் சோறு திங்கிறேன்னு இதை பத்தி தான் திங்கிறேன், உங்களை பத்தி தான் திங்கிறேன். உங்களாட்ட இருக்கக்கூடிய மாமச்சனம் கூட்டமெல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நான் வந்து பேசுறேன், வருமானம் வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்றேன். ஆனா எனக்கு அது பெருமை அல்ல. விருதாச்சலத்துல, சிதம்பரத்துல, வேதாரண்யத்துல எங்கெங்கயோ ஊருக்கு போய் பேசுறோம். அறிமுகம் இல்லாத இடத்திலே தன்னை நிரூபிப்பதோட தன் உறவுகளிடத்திலே நிரூபிப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்த தொட்டிபாளையம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டேன். நான் கேட்டேன், ஆனால் பேர் மேடையில் சொல்லணுமா? ஊர் கவுண்டரு, கொத்துக்காரரு அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன வார்த்தை, இங்க யாரும் சிறியவர்கள் பெரியவர்கள் அல்ல, இளம் புயல் நற்பணி மன்றம் மட்டும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணுதானே. இதுதாயா ஊருக்கு அழகு. சில பேரு ஒரு பழுப்பை வாங்கி கோயில்ல மாட்டிட்டு இன்னாருடைய வாரிசு, இன்னாருடைய பரம்பரை, இன்னாருடைய மகன், இன்னாருடைய பொண்டாட்டி. பழுப்பு வெளிச்சம் தெரியாது, வெளியே தெரியாது. வெளிச்சம் எங்க தெரியும்? புற பேரு தான் தெரியும். அப்படி கர்ணனை போல வாழுகின்ற தொட்டிவளை மக்கள் தான். ஏன் கர்ணனை போல சொல்றேன்? இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாதா? ஏண்டா எல்லாரும் ஒரு தானமிட்டா சோத்தாங்கையில தானே ஓடுவாங்க, நீ ஏண்டா ஒரட்டாங்கையில ஓட்ட போதுங்க? நான் அந்த பொருளை இங்கிருந்து எடுத்து இங்கிருந்து கொடுப்பதற்குள் மனம் மாறிவிட்டால் என்ன செய்வேன்? அதனாலதான் இந்த கையில் கொடுத்தோம். நான் அப்படி வெளியே தெரியாமல் இந்த சாதனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம இளம்புயல் நற்பணி மன்றத்தினுடைய சேவையானது இன்னும் பல ஆயிரம் தலைமுறைக்கு தொடர வேண்டும். நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, சந்தோஷம், பெருமை, வெட்டி கொண்டாடுங்க. ஆனா உங்க சார்பா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை உங்க ஊர்ல நெட்டி வைங்க. நீங்க வெட்டுன கேக் 5 வருஷம் கழிச்சு நினைச்சா தெரியாது. நீ நெட்டுன மரம் அடுத்த தலைமுறை வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவும். ஆகையால் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒவ்வொரு மரத்தை நடுவோம் அப்படின்னு இளம்புயல் நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் முடிவெடுக்கணும். 1000 கோயிலுக்கு கும்பாசம் என்ன சொருக்கு கிடைக்குமா? 10,000 பேருக்கு சோறு ஓட சொருக்கு கிடைக்குமா?
இல்ல கோடி ரூபாய் காசு கொண்டு வேற மொண்டி வேலையை சுயம்பு அங்க மொண்டி பெருமாளுக்குமே இல்ல அங்க திருப்பதி ஏழுமலை ஆண்டவனுக்கு அவனே குபேரங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒண்ணு செருப்படி வாங்கிட்டு இருக்கிறானே அவனுக்கு கொண்டு போட்டா புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது. யாரு கிடைக்கும்? ஈன்று பிறந்த தாயாருக்கும் சான்றவன் ஆக்கிய தந்தைக்கும் எவன் ஒருவன் கணக்கு பார்க்காதே, பெத்த பவத்தையுமே வளர்ந்த இடத்தையுமே மறக்காதே, அவங்க சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அவங்க செத்து போயிட்டா அண்ணனும் தம்பி ஒத்துமையா அந்த பிணங்களை எடுத்து அடக்கம் செஞ்சுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கல்லுங்கர் மாதிரி 16 30 வருஷாந்திரம் எவன் செய்யறானோ அவனுக்கு அந்த சொர்க்க வாசல் உண்டு போங்கயா. அவனுக்கு தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. அப்பனாயா மோசம் எனக்கு சொத்து கொடுக்கல இருக்கட்டு. நீ 25 வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சொத்து கொடுக்கல. நீ பிறந்த போது தன் உதரத்தை பாலா கொடுத்தால அந்த பெத்தவ அவளுக்கு ஒரு இத்தனை சோறு போடுறதுல உனக்கு என்னடா குறைஞ்சு போகுது? என்ன குறைஞ்சு போகுது? பொட்ட நாய் ஊடாகம் சுத்துது, பொம்பரேடி நாய் பெட்ரூமு சமையல் ரூமு ஏகம் சுத்துது. பெத்த தாய காம்பவுண்டுக்கு வெளியில மாட்டுக்கட்டு தரையில் படுக்க வச்சிருக்கிறாயா? பெரிய கோடீஸ்வரனவே ஏண்டா அப்படி படுக்க வச்சிருக்கிறீன்னு ராஜஸ்தான் மார்பிள்ஸ் கொண்டது எங்க வீட்டுக்கு போட்டிருக்கிறேன். இந்த அம்மாவை வீட்டுக்குள்ள படுக்க வச்சா மண்டு வச்சிருது, நாத்தம் அடிக்குது, அதனாலதான் எங்க அம்மாவை வாசல்ல படுக்க வச்சிருக்கிறோம்னே. அப்ப நீ குழந்தையா இருக்கும் போது நீ மண்டு வச்சிருந்தா அந்த அம்மா உன்னை மண்டு வச்சுட்டான்னு கொண்டு கொண்டு கட்டுத்தாரையிலே அரைச்சிட்டா. தாய்மைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கிற பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, அடுத்தவங்க பாடணும். அது வரங்க கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். மடியேந்து நிற்கும் போது வாங்கிக்கணும். பெற்றோர்கள் ஒரு பேர் உண்டு தமிழ்ல. தமிழ்ல பாருங்க என்ன அதிசயம். ஏன் பெற்றோர்கள் பேருனா நாம தான் இந்த உலகத்துக்கு அவனை ஈன்று கொடுக்கிறோம். அப்ப ஈன்றோர்கள் தானே சொல்லணும். நாம தான் இந்த உலகத்துக்கு அவனை படைச்சு கொடுக்கிறோம். அப்ப படைத்தவர்கள் தானே நாம தான் இந்த குழந்தைக்கு இந்த உலகத்துல அடையாளம் காட்டுறோம். அப்ப நம்ம அடையாளித்தவர்கள் தான் நாம. ஏன் பெற்றோர்கள்னா கடவுள் கொடுக்க நாம் பெற்றுக்கொண்டதால் தான் நம் பெற்றோர்கள்னு பேர். நம்மளுக்கு 1000 தேள்கள் ஒன்று கூடி கொட்டினால் கூட அந்த வலியை பொறுத்துக்கலாமா? ஒரு பெண்ணினுடைய பிரசவ வலி அவ்வளவு கொடுமையான வலியா, அவ்வளவு கொடுமையான வலியா. வலிக்கு அழகுல டால்ஸ்னு பேர் அறிவியல்ல. வலிக்கு பால் எப்படி 1 லிட்டர், அரிசி எப்படி 1 கிலோ, சக்கரை எப்படி 1 கிலோன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடலானது 52 டால்ஸ், மொத்தம் 48 டால்ஸ் வலியத்தான் தாங்குமா. 48.1க்கு மேல அந்த வலியினுடைய அளவீடு போயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருமா. நான் சொல்ல மருத்துவத்துறை சொல்லுது. ஆனா ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய பிரசவத்தின் போது 52 டால்ஸ் வலியை பொறுத்து கொண்டுதான் ஒரு பிள்ளையை இந்த உலகத்துக்கே பெற்று தருகிறாள்னு சொன்னா அப்ப அந்த தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய உயர்வான விஷயமியா. இந்த உலகத்திலே என்னை ஒரு ஆண்மகன் என்று நிரூபித்தவள் என் மனைவி. ஒரம்பர் சாரம்பர் பேச்சுக்கெல்லாம் வாயடைக்கு வச்சுவேன் பொண்டாட்டி. நான் சம்பாதிக்கிற சொத்துக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுத்துவேன் பொண்டாட்டி. மேடைக்கு 1000 பேசுங்க, நீங்க சிரிக்கிறதுக்கு வேண்டி பேசிதான் போனது எங்க பொழப்பு. வீட்டுக்கு போன அம்மணி அம்மோ தலை நோவுது அப்படின்னா எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுத்தான, சாமி இது போட்டுக்கோ, என பெத்தவோ என் பொண்டாட்டி மாமா இருக்கோ சூடு போட்டு தேங்கண்ணிலே வெள்ளங்க பருப்பு போட்டு வெத்தலக்கம் போட்டு தரேன், தேச்ச போயிருமாமா போட்டுக்கோ. அம்மா தலை வலிக்குது. நம்ம பெத்த பிள்ளை இருந்து ஒடியாந்து அவன் மாத்திரையும் கொடுக்க வேண்டாம், தைலம் போட வேண்டாம், ஏப்ப இவத்துக்கே நோவுது நான் அமுத்தி விடுறேன் அப்படின்னு அந்த பிஞ்சு விரல்களை அந்த தலையில் வைத்தா எப்பேற்பட்ட தலைவினை போயிருக்கியா. அதுக்கு கொடுத்து வைங்க, அதுக்கு வரமாங்குங்க. பின்னேறும் பிள்ளையில பொன்னிவள நாட்டுல வீரமலை காட்டுல அந்த தாமரை கவிடுச்சு எல்லா ஊர் உரம் பேசுறாங்க. அளவ மலடி மலடி மலடின்னு இந்த வையகமும் பேசுறாங்க, பூக்காவரடின்னு பூலாகம் பேசுறாங்க, காய்க்காவரடின்னு களியகம் பேசுறாங்க. சாமி போனா தவசு மலை மேல 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க 7000 தவசு 7000 அடி வருஷத்துல ஈசம் பெருமான் எம்பெருமான் மாயவன் 21 வருஷம் ஒத்தக்கால தவசு இருந்தவ வாங்கின வர 2 ஆணுக்கு 2 பொண்ணுக்கு 1. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுங்க.
தீ பிடிக்க முத்தம் கொட்டுட்டா அது தேவையில்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஏன் தெரியுமா உறவு பிரிஞ்சு நிக்குது? கேவலம் இந்த சொத்து. ஒரு பெண் பிள்ளைக்கு எது சொத்து தெரியுமா? பெருமை. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பக்கார புருஷங்கார 100 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற, நீ செத்து போயிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து அள்ளிப்பணம் கொடுத்து சொல்லித்தறி பூட்டி ஆனமுகம் முந்தாணி அம்சமா வச்சடக்கி குதிரைமுகம் முந்தாணி முன்னால வச்சடக்கி இந்த காஞ்சிபுரம் பட்டை போட்டும் பணத்து மேல போட்டிருந்தான்னா சந்தோஷம் கிடைக்குங்கிறியா? பெருமையா? கொப்ப வீட்டுல சோத்துக்கே வழி இல்லாம திருப்பூர்ல பனியன் கம்பெனியில் பிசுறு வெட்டிட்டு இருந்தாலே கூட பிறந்தவ செத்து போயிட்டான்னா அங்க அப்பட வீட்டுல இருந்து ஒரு செங்கோடி துணி வந்து அந்த பெண் பிள்ளை மேல அந்த பிணத்து மேல உழுகுது. அந்த பிணத்தின் மேல் உழுகக்கூடிய கோடி துணி தான் ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு மிகப்பெரிய பெருமை. நீ குண்டா சொத்துக்கு அண்ணன் தங்கச்சியும் கேஸ் போட்டு போக்குவரத்தே இல்லை. செல்லா காசை நம்பி செல்லுள்ள மனிதர்களை இழந்து விடாதீர்கள் அருமை உறவுகளே. இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு இருக்குது, இன்னும் 10 நாள் போனா क्या करता है 2007 छाया नहीं है अच्छा नहीं है அப்படினா சட்டி 2 தான் இருக்கணும். எல்லாம் சொல்றாங்க இந்தி ஒழிப்போம் இந்தி ஒழிப்போம் இந்தி ஒழிப்போம். சத்தியமா ஒழிக்க முடியாது. இங்கதான் 150 பேர் இந்திக்கார வேலையில் இருக்கிற. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க லண்டனுக்கு வேலைக்கு போறீங்க. அங்க வேலைக்கு போன பக்கம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த லண்டன்ல என்ன மொழியோ அந்த மொழி கத்துக்கிட்டு தானே நீங்க வேலை செய்யறீங்க. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறீங்க, அப்ப அமெரிக்காவில என்ன மொழியோ அந்த மொழி கத்துக்கிட்டு தானே வேலை செய்யறீங்க. பெங்களூருக்கு வேலைக்கு போறீங்க, பெங்களூருக்கு போனா கன்னடத்தை கத்துக்கிட்டா தானே உன் பொழப்பு ஓடுது. மலையாளம் போனா மலையாளம் கத்துக்கிறோம், தெலுங்கு போனா தெலுங்கு கத்துக்கிறோம். ஆனா இந்திக்கார மட்டும் இங்க வந்தானா நம்மால் இந்தி கத்துக்கிறேன். ஒரு சந்தையில காய்கறி விக்கிறவ கேக்குறா கித்தனா பைசா 10 ரூபி. வெத்தலை வாட துப்ப தெரியாதவளுக்கு. அப்போ அவன் வந்து தமிழ் மொழி கத்துக்கல, அவன் இந்தி மொழி நாம கத்துக்கிறோம். 50 பேர் கம்பெனியில் வேலை பார்த்தானா அந்த மேனேஜர் இந்தி பேசுற, அவன் தமிழ. 100 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தானா அந்த முதலாளியும் இந்தி பேசுற. அப்ப எங்கிருந்து இந்தி ஒழிக்கு? நீங்க எந்த மொழியும் ஒழிக்க வேண்டாம் நண்பர்களே. நம்ம மொழியை மறக்காது இருந்தா போதுமடா பையா. அதை முதல் பேசுங்க. தமிழ்ல பேர வைங்க. நல்ல பால், நாட்டு மாட்டு பால். உங்க காலை ஒவ்வொருத்தர் காலையும் உளுந்து கும்பிடுறேன். ஒரு மாடு நாட்டு மாடு வளர்த்துங்க ஐயா. ஒரு மாடு நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு கொடுங்க ஐயா. நல்ல நாட்டு மாட்டு பாலை கொடுங்க. நாட்டு சாவல் ஆக்கி தின்னுங்க. வேற நானும் கோழி பண்ணக்கார, அந்த மனுஷன் கோழி பண்ணக்காரந்த இல்ல பிராய்லரை வளர்த்து விற்கிறோம். எங்க போலப்ப என்ன பண்றது? நாட்டு சாவலை சாப்பிடுங்க. தயவு செய்து இந்த பாலிஸ் அரிசி பக்கமே போகாதீங்க. அரிசி நல்ல வெள்ளை வேட்டியோட்டு இருக்கும். துக்கு 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 துக்கு. ஒரு துணியில் கலர் மோசமா ஏழையாங்க. அப்படி இந்த கடையில் அரிசி வைக்கணும் தான் பேர மண்டையாட்டு இருக்குது. பூரா முனமுறிஞ்ச அரிசி, பாலிஸ் அரிசி. எங்க பிள்ளைக்கு குழந்தைக்கு ஆஸ்பத்திரி போய் புள்ள பெத்த சமூகம் வேற எங்கால் உண்டாங்க இந்த தலைமுறை தவிர. ஆஸ்பத்திரி போய் புள்ள பெக்கக்கூடிய சமூகம் இப்போ வெப்பன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் 8 புள்ள 10 புள்ள 14 உள்ள பெத்த வம்சத்துல இன்னைக்கு அவனுக்கு பிள்ளை இல்லை. ஒரு என்ன மாதிரி நல்லா காய்க்குதுன்னு தானே அந்த மரத்துல எடுத்து விதைக்கு போடுறோம். எங்க போச்சு? பூராந்தா அவனே கொடுக்கறானே. இப்போ திங்கிற பழத்துக்குமே விதை இல்லைங்க. கடைசி விவசாயின்னு ஒரு படம், வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. அதுல அந்த தாத்தா ரொம்ப அற்புதமா கேட்பாரு. திங்கிற மாம்பழத்துல கொட்டை இல்ல, கொய்யா பழத்துல கொட்டை இல்ல, திராட்சை பழத்துல கொட்டை இல்ல, மாதுளம் பழத்துல கொட்டை இல்ல, தக்காளியில கொட்டை இல்ல, விதை இல்ல. அந்த தாத்தா கேட்பாரு, அப்ப நாளைக்கு அவனுக்கு பிறக்கிற குழந்தை விதை இல்லாத குழந்தை ஏத்துக்குவானு கேட்பாரு. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமா இருக்குது. நாட்டு காய்கறிகள் பாவக்காய், பீக்கிங்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், அரசாணிக்காய் வாரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு சேர்த்துக்கிங்க.
இங்கிலீஷ் காய்கறி பக்கமே போகாதீங்க. கேரட் போய் பாத்தீங்கன்னா திங்க மாட்டீங்க. மேல ஊட்டியில் உற்பத்தி ஆகிறத மொட்டுக்கோசி கேரட்டின்னு கோழி குப்பை டன்னு கணக்கா வாங்கி கொண்டு என்னென்ன கரும்பு பண்றான்னு எங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாது அதெல்லாம் மேடையில. எல்லாம் சிக்கன் ரைஸ், நல்ல பெப்பர் தூக்கலாம், கபாப். அப்புறம் என்ன புதுசு ஒண்ணு வந்திருக்குது, அவர்மாவா சவர்மா, சவர்மா பஞ்சாட்டி வருதுங்க. சவர்மா 3 நாளத்த கோழியை முக்குன்னு அடுக்கி வச்சு அவன் வெட்டி கொத்தி கொடுக்குறேன். தின்னு போட்டு அம்மே அவர் வெளிக்குது. அவன் சிக்கன் ரைஸ் போடுறவனே உனக்கு சொல்றேன், நீ தின்னா நீ மேல போயிருவேன், துடுக்கு அரிசி மேல போய் கீழே வருது, நீ தின்னா நீ மேல போயிருவேன். நல்ல பெப்பர் தூக்கல சிக்கன் ரைஸ். அது என்னமோ பீஸாவா மக்கருமத்தை பருக்கிற பீஸாவோ அது என்ற வயனை ஆர்டர் பண்ணி இந்த நிலவு பார்த்தேன். குழந்தை வகுத்துக்கு சரியில்லைன்னு போகும்ல, அதாட்ட என்னமோ மேலே போட்டு வச்சுக்கிறேன். அது என்னமோ சீஸா மேளவு. அது நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அந்த சீஸ் உருவாகிறதுக்கு 1 வருஷம் ஆகுமாமா. அதை போட்டுட்டு நல்ல நொப்பு நொப்பு நொப்புறானு. பண்ணுக்கு கீழே கடா சீஸ், அப்புறம் சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் பண்ணி இருக்கிற சாக வரைக்கும் எந்த சுகமும் எந்த ஒரு நோவும் இல்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்து வாழ்ந்துட்டு சுகவாசியா வாழ்ந்துட்டு போறாங்க. அந்த ஆன்மா புண்ணியம் பண்ணுச்சு. நாம என்னவா பண்ணமோ ஊர் அப்படி மைக்கு பிடிச்சு சுத்தி திரியறனே மனசு வாரது இல்ல. டவுசர் பாக்கெட்ல என்னைக்குமே 40,000 குறைஞ்சு இருந்தது இல்ல, வைக்க மாட்டேன். ஆனா ஏசி ரூம் போட்டு இது வரைக்கும் தூங்கினத வரலாறு இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல தான் துண்டு வரிச்சு போட்டு படுத்திருப்பேன். மனசு வராது. காசு இருக்குது, நல்ல ஹோட்டல்ல போய் சிக்கன் மட்டன் மீன் திங்கலாம்னு ஆசை இருக்கு, திங்க மாட்டேன். மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தால, திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தால, சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தால எங்க கம்மங்கூழ் கடை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு போய் கூழ் வாங்கி குடிப்பேன். நல்ல துணிமணி சட்டம் ஓட்டுக்கிற காசு இருக்குது. சென்னை சில்க்ஸ்ல போய் சப்பாரி எடுத்து போட்டுக்கிட்டு மேடைக்கு வரல, அது எனக்கு பெருமை இல்லை. இந்த 130 ரூபாய் பச்சை துண்டுக்கு நிகரு எனக்கு அந்த 15,000 ரூபாய் போட்டியா? இன்னைக்கு கதர் தான் போடுறேன். ஏன் ஒரு குடும்பம் பிழைக்குது. என்னால் நேரடியாக உதவி பண்ண முடியாது. ஆனா நான் போடுகின்ற துணியால், நான் போடுகின்ற இந்த துண்டால், நான் கட்டுகின்ற வேட்டியால் ஒரு குடும்பம் பிழைக்குது. சிகரெட் குடிக்கிறோம், அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காரன் கோடீஸ்வரன். குடிக்கிறோம் பூரா புத்துநோய் வந்து சாவறேன். சர்ற கடிக்கிறோம். மிட்டாசு பொட்டாசு 9 கம்பெனி தமிழ்நாட்டில். அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காரன் எல்லாருமே கோடீஸ்வரன். அதை குடிக்கிறவன் ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறவன். உணவர் உற்பத்தி பண்றோம், அதை திங்கிறவன் பூரா கோடீஸ்வரன். தயாரிக்கக்கூடிய விவசாயி இன்னும் கடங்காரனாவே கிடக்கிறானே. இவனுடைய வாழ்க்கை எப்பங்க மாறு எப்ப மாறும் தெரியுமா? என்றைக்கு தமிழக விவசாயிகள் அனைவரும் ஒரு மரத்தின் கீழ் கொடியாக நின்று ஒருமித்த குரலிலே விவசாயிகளுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க ஒன்று சேர்கிறார்களோ அன்றுதான் விவசாயிகளுடைய பிரச்சனை மாறும். காலோட சேர்ப்பு 400 ரூபாய்யா பேரம் பேசுறானா? ஆர்டர் போடுற, வீட்டுல கொண்டாந்து டெலிவரி பண்ணி போட்டு போறேன். போட்டுக்கிற கண்ணாடி 1500 ரூபாய் பேரம் பேசுறானா? ஆர்டர் போடுற, வீட்டுக்கு வருது, வாங்கி அமேசான். காலங்காத்தால ஒரு 10 பிடி குமட்டக்கீரை மக்காச்சோள காட்டுக்குள்ள இருந்தது. மாடி கூட்டி பொறிச்சு கட்டி ஏதோ 50 ரூபா சிக்குனா ஒரு வெத்தலை போத்தாலைக்கு ஆகும்னு ஒரு குடியானுச்சு ஊருக்குள்ள கொண்டு போறான். கீரை கீரையோ என்னம்மா விலை கீரை? 5 ரூபா கூட ஐயா கட்டு. ஏமா தோட்டத்தில் வந்தது தானோ? 3 கட்டு 10 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன். எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? எந்த காலத்திலையும் விளங்க மாட்டேன். அப்போ என்று நாம் நம்முடைய விளைபொருளை விளைவித்த விலையை நிறைத்த விலைக்கு விற்கிறோமோ அன்று வரை விவசாயி விளங்க மாட்டான். பச்சை துண்டை போட்டுக்கலாம், ஒரு உரம் பேசிக்கலாம், சோத்தை வாங்கி தின்னுக்கலாம், கார் ஏறிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். நம்மால் வரையா
உலகத்திலேயே எதிர அதிசயம்னு கேட்ட போது அந்த ஆள் சொன்னேன், நானெல்லாம் அரை பைத்தியாரே, நம்மாழ்வார்னு சொன்ன செத்தே போயிருவேன். இன்னைக்கு 22 வருஷம் ஆச்சு மைக்க கையில பிடிச்சு நம்மாழ்வார் பின்னால 4 வருஷம் சுத்தி இருக்கிறேன். 2004 இருந்து இன்று வரை என் தோட்டத்திலே 2 ஏக்கரா பண்ணி பண்ற ஒரே ஒரு டிஏபியோ பொட்டாஷோ பெர்டிலைசரோ எதுவுமே யூஸ் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, சாக வரைக்கும் பண்ண போறது இல்லை. வெள்ளாம வருதா? வரல, தின்னுட்டு போகுது. இப்போ நீங்க களக்கொல்லி வாங்கி அடிக்கிறீங்க, பயிருக்கு கெட்டது பண்ற பூச்சி மட்டும்தான் சாகுமா? நல்லது பண்ற பூச்சி சாவாதா? எல்லாம் செத்து போயிருது. ஒரு சின்னதா வண்டு இருக்குது, அந்த வண்டை திங்க வெட்டுக்கிளி வரு, வெட்டுக்கிளி திங்கறக்கு கீழே இருக்கிற மண்புழு திங்கறக்கு கிளி வரு, பறவை வரு. இப்ப பூரா மருந்தரிசி என்ன வரு? மகரந்தம் எப்படி செயற்கையாவு? ஒண்ணுன்னா புடிச்சு புடிச்சு ஒட்ட வச்சுட்டு இருப்பியா? எப்படி வரும்? நல்ல எண்ணங்களும் நல்ல விவசாயமும் நல்ல ஒழுக்கமும் நல்ல சிந்தனையும் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள். வாழட்டும் தலைமுறை, வாழும் நம் பரம்பரை. நன்றிங்க, வணக்கம்ங்க. அழைப்பை ஏற்று இளம்புயல் இளைஞர் நட்பணி மன்றத்தின்